பரீட்சையில எப்படி எழுதிருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். எதுக்கு அப்படி சொல்ற? பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நிச்சயமா மேற்கொண்டு படிக்க போறது இல்ல. ஏன்? இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் பண்றதா அப்பா முடிவு பண்ணிருக்காரு. யாரடி மாப்பிள்ள? என் செலக்ஷன் தான். ஓஹோ, அடிக்கடி சங்கர் சங்கர் சொல்வியே, அவர்தான் உன்பியா? யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஏ ராதா, அங்க பாரு. ஏண்டி அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே கணவன் மனைவியா இருப்பாங்கங்கறியா? காதலர்களாவும் இருக்கலாம். யூ ஆர் கரெக்ட். அப்படித்தான் இருக்கணும். இல்லன்னா இந்த ஓப்பனர்ல லவ் பண்ணங்கிற தலையெழுத்து அவங்களுக்கு ஏண்டி? ஏ ராதா, அவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடந்திருக்காதுங்கறியா? என்ன நடந்ததா நமக்கு என்ன? பேசாம வா. உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இவங்க கல்யாணத்துக்கு இவங்க அப்பா அம்மா சம்மதிக்கலன்னு வச்சுக்கோ, பாவம் அப்ப இவங்க ரெண்டு பேரும் வேற வேற கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியதானே? ஏண்டி அப்ப அவங்க நிலைமை எப்படி இருக்குமோ? அவங்க எப்படியோ தொலைட்டும், நமக்கு என்ன வந்தது? பேசாம வாடி. அந்த படத்தை பாருடி. ஏண்டி அவங்க நிஜமாவே அப்படி நெருக்கமா கட்டி பிடிச்சிருப்பாங்கங்கறியா? அதான் பாக்குறியே. பாக்குறேன். ஏய், அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் நடந்திருக்காதா? எதுவும்னா? அதாண்டி அது. ஏய், கண்ணை மனசை கண்டபடி அலைய விடாதுன்னு இப்பத்தானே சொன்னேன். ஆமா, நீ ஒரு பெரிய கிழவி, அப்படியெல்லாம் இருக்க முடியலையே. அதுதான் தப்பு. போன வாரம் நம்ம காலேஜ் பிளே கிரவுண்ட்ல மயங்கி விழுந்த மல்லிகா பத்தி நீ என்ன சொன்ன? அப்படி என்ன சொல்லிட்டேன்? அவ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்தா, லவ்வர்னு நினைச்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தா, நான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. உடனே அவ கர்ப்பமாயிட்டா, அதனாலதான் மயங்கி விழுந்துட்டான்னு நீ காலேஜ் போற. ஆனா உண்மையில் நடந்தது என்ன? அவகிட்ட பேசிட்டு இருந்தவன் அவ வீட்டு வேலைக்காரன். அவளுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். 2 நாளா சாப்பிடாதனால மயங்கி விழுந்துட்டான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. உடனே எல்லார்கிட்டயும் தெரியாம சொல்லிட்டேன் மன்னிப்பு கேட்டேனே. அதனாலதான் எதை பார்த்தாலும் உடனே சந்தேகப்பட்டு தப்பும் தவறான முடிவுக்கு வராதே உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன். உண்மைதாண்டி. ஆனா என் மனசுல பட்டத உடனே கேட்கலன்னா என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கே. ஏய், அங்க என்னடி கூட்டம்? வா போய் பார்க்கலாம். ஏன்பா, ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட் இல்லம்மா, விழணும்னே விழுந்துட்டா. அப்படின்னா அந்த அம்மாவை தற்கொலை பண்ணிக்கிட்டாமா. ஏ, என்ன காரணம்? அதை ஏமா கேக்குற? அவ புருஷன் தினம் குடிச்சிட்டு வந்து அடிப்பா உதைப்பா. எவ்வளவு நாளைக்கு தாமா பொறுப்பா? அதுவும் இல்லாம இன்னொரு சிரிக்கி வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு சித்திரவதை பண்ணா. பொறுத்து பார்த்தா போய் சேர்ந்துட்டா. ஏய், நானும் அப்ப பிடிச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன். வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்தற வளர்ற. எதுக்காக இப்படி எல்லாம் செய்யற? நீ தானே இந்த ஆக்சிடென்ட் பார்த்த. இந்த ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. சரி சரி, நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஹாஸ்டல் டைனிங் ஹால மூடுவாங்க. வா சாப்பிட போலாம். பெண்குலத்துக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கிறப்போ நான் சாப்பிடுறதா? பின்ன என்ன செய்ய போற? திட்டுவேன், வாய்க்கு வந்தபடி திட்டுவேன். ஆத்திரம் தீர்ற வரைக்கும் திட்டுவேன். அதுக்கப்புறம் சும்மா இருப்பேன். ஏய், இப்படி ஓயாம பேசினா உன் வாய் தாண்டி வெளிக்கும். பொண்ணா பிறந்த நீயா இந்த வார்த்தையை சொல்ற? நம்மால சொல்லத்தானே முடியும். பெண் நினைச்சா எதையும் செய்ய முடியும். எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தா குடிகாரங்களை, குடும்பத்தை கவனிக்காதவங்களை, கட்னவளுக்கு துரோகம் செய்யற துரோகிகளை தேடி 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 சுட்டு பொசிக்கிறவன். பொண்ணுங்கிறவ மிஷின் கன் இல்ல, பசும் பொண்ணு. அந்த பொண்ண நெருப்புல வாட்டினாலும் நீர்ல குளிப்பாட்டினாலும் தன்னுடைய தனி தன்மை இழக்காது. அது போலதான் பொண்ணும். ஆனா சில பொண்ணுங்க அப்படி இல்லையே. ராதா, உன்ன மாதிரியே சில ஆண்களும் புறப்பட்டு குடிக்கிற பெண்களை, குடும்பத்தை குலைக்கிற பெண்களை, மனம் போன போக்குல ஊர் சுத்துற பெண்களை தேடி 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 சுட்டு பொசுக்கிட்டா. நிறுத்து. பெண்கள்லாம் இப்படி கெட்டு குட்டிச்சோரா போறதுக்கு யார் காரணம்? இந்த ஆம்பளைங்க தானே. இருக்கலாம். நீ சொல்ற ஆம்பளைங்க கெட்டு போறதுக்கு காரணம் பெண்கள் தானோ என்னமோ? நெவர். அவங்க எப்பவும் தானா மாற மாட்டாங்க. அதுதான் தப்பு. முதல்ல உண்டானது விதையா அல்லது செடியான்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் இருக்கு நீ சொல்ற பிரச்சனையிலையும். கணவனுக்கு கோவம் வரப்ப மனைவியும், மனைவிக்கு கோவம் வரப்ப கணவனும் பொறுமையை கடைப்பிடிக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் குழப்பம் இல்லாம நடக்கும், குதூகலமாவும் இருக்கும். அம்மா பத்தினி பொண்ணே, உன் வேதாந்தங்களை தூக்கி வெளியே போடு. இது ராமாயண காலம் இல்ல, ராக்கெட் யுகம். இந்த காலத்துல ஒரு சீதை இருந்து அந்த சீதையை எந்த ராவணேஸ்வரனோ தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ. அப்ப இந்த மாடன் ராம என்ன தெரியுமா செய்வான்? என் பொண்டாட்டியை காணோன்னு காலையில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சாயந்தரம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான். அதனாலதான் ஆம்பளைய முதல் இரவுல இருந்து தன் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நான் சொல்றேன். அந்த செத்து போன பொண்ணு மட்டும் அப்படி செஞ்சிருந்தா ஒருவேளை அவன் செத்து போயிருப்பானோ என்னமோ. ஸ்டூபிட், பைத்திய மாதிரி ஆம்பளைகளுக்கு பறிஞ்சு பேசாத. ஆம்பளை சிங்கமா இருந்தாலும் பெண்ணோட கையில சிட்டுக்குருவியா தான் இருக்கணும். தப்பி தவறி விட்டோம்னா பறந்தே போயிடுவான். எல்லாமே பெண்ணோட கையில தாண்டி இருக்கு. அது நானும் ஒத்துக்கிறேன். எல்லாமே பெண்ணோட கையில தான் இருக்கு. அவ ஒரு குடும்பத்தை சொர்க்கமாவும் ஆக்கலாம்,
நரகமாவும் மாத்தலாம். ராதா, பாப்பா டேய் முத்து, என் பொண்ணு வந்தாடா. வண்டி லேட்டாமா? ஆமாப்பா. வண்டி எப்படி இருக்கிற? நல்லா எதிர்க்கேன்ப்பா. என் பொண்ணாச்சே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பாஸ் பண்ணிடுவேன்ப்பா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? வாமா. என்ன தப்பா நினைக்காத. உனக்கு தெரியாமலே உன் கல்யாணத்தை நான் பேசி முடிச்சிட்டேம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நல்ல மாப்பிள்ளை வந்து கிடைச்சான். ஆவணி மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிருந்தோம்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவசரப்படுத்தினாங்க. என் பேச்சுக்கு நீ தடை சொல்ல மாட்டேன்ற தைரியத்துல உனக்கு தெரியாமலே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். என்ன கேட்காம என் கல்யாணத்தை எப்படிப்பா நிச்சயம் பண்ணீங்க? நீ மறுத்து பேச மாட்டேங்கிற தைரியத்துலமா? தப்பு பண்ணிட்டீங்க. தப்புதாமா. தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு உங்க செல்லமா வளர்த்த பாரு, அது ஏன் தப்புதாமா. பல பேர் சொல்லி உனக்காக மறு கல்யாணம் பண்ணிக்காம இருந்தனே, அதுவும் ஏன் தப்புதாமா. நீ நல்லபடியா வாழ்ந்துக்கிறதுக்காக உனக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி முடிச்சனே, அதுவும் ஏன் தப்புதாமா. தப்புதா தப்புதா தப்புதான். அண்ணா, அண்ணனாவது தம்பியாவது ஓங்கி அரைஞ்சு பல்லதான் தட்டிவிடுவேன். ஏதாடே ஜெயா விருப்பத்துக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருப்பனா? இல்ல. அவன் மனசு நோக்கும்படியா ஒரு வார்த்தை பேசியிருப்பனா? இவ்வளவு செஞ்சு என்னப்பா பிரயோஜனம்? என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்டீங்களே. நான் அள்ளி போட்டது மண்ணா இல்ல பொன்னான்னு உனக்கு இப்ப தெரியாதுமா. இப்ப தெரியாது. போதும், நீங்க என்ன சொன்னாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்கவே மாட்டேன். நீ உடனே போய் சங்கர் கிட்ட என் மகன் ஜெயாவுக்கு அவனை கட்டிக்க பிரியமில்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறா. போடா. ஏன் சங்கரையா? ஆமா. அவரையா என் வாழ்க்கை துறவரா தேர்ந்தெடுத்தீங்க? ஆமா ஆமா, உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போடத்தான் சங்கரை தேர்ந்தெடுத்தேன். இப்ப திருப்தியா? மண்ணு இல்லப்பா, பொண்ணத்தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ மகராசியா இருக்கணுமா, மகராசியா இருக்கணும். அன்புள்ள ஜெயா, ஒரு நல்ல செய்தி. நான் வீட்டுக்கு வந்தவுடன் கொஞ்சம் கூட எதிர்பாராத விதத்தில் என் தந்தை என் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டார். இம்மாதம் 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு மேல் 10:30க்குள் திருமணம். நீ கண்டிப்பாக உன் தந்தையுடன் வந்து வாழ்த்த வேண்டும். இப்படிக்கு ராதா. அன்புள்ள ராதா, நான் வீடு வந்து சேர்ந்தவுடன் எதிர்பார்த்தபடியே என் தந்தை திருமணத்தை நிச்சயித்து விட்டார். மாப்பிள்ளை யார் தெரியுமா? சங்கர். இந்த மாதம் 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு மேல் 10:30க்குள் திருமணம். ஜெயா, நம்ம 2 பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணமா? முருகா. என்னம்மா மருமகளை அப்படி பாக்குறீங்க? என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அப்படித்தான் பேசிக்கிட்டாங்க. சரி சரி, நேரமாகுது, நீங்க போய் மாப்பிள்ளைய ரெடி பண்ணி வைங்க. பாலு, கண்டா? என்னங்கம்மா? பாலுவை காணோம். எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உடனே கூட்டிக்கிட்டு வாப்பா. சரிங்கம்மா. மணி 11 ஆச்சு. 12 ஆனா ஆடி மாசம் பிறந்துருமே. ஆமாமா, நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும்
போடா பின்னாலே வரேன்ட்டார். இனிமே வந்து என்னடா பிரயோஜனம்? ஆடி பிறந்து மாசம் வச்சு. பாலு பாலு, வீடு வந்தாச்சு. ஹலோ, கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் மக கண்ணுல ஏம்மா இப்படி மண்ணை வாரி போட்டீங்க? தாயில்லா குழந்தை அந்த பொண்ணு கழுத்துல தாலி கயிறுன்ற பேரால சுருக்கு கைத்த மாட்டேன் எப்படிமா உங்க மனசு துணிஞ்சது? உங்க மக அயோக்கியன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அக்கிரமத்தை செய்யறதுக்கு உங்க மனசு எப்படிமா இடம் கொடுக்கும்? நீ குமார், ஏமா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சனா, இல்ல அவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சம்பந்தம் பண்ணனா? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா நான் தெருவில் எப்படிமா தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? நீ அதிர்ஷ்டக்காரிமா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. நடந்தத ஒரு பொம்மை கல்யாணம் நினைச்சு மறந்துருமா. நடக்க வேண்டிய விசேஷம் நடந்திருந்தா இந்நேரம் வாழ்க்கையை எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்குமா. நீ கவலைப்படாதம்மா, இப்பவே போய் விவாகரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அம்மா என்ன தடுக்காதம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. நடக்க இருந்தது நடந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? என் தலை விதின்னு அழுதுருப்பீங்க. நாளைக்கு இவரை விட நல்லவராவே கொண்டு வந்து நீங்க எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். ஆனா அவரும் கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பார்னு எப்படிப்பா நம்புறது? கெட்டவங்க கெட்டவங்களாவே இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. கல்யாணம் ஆன பிறகு கெட்டு போனவங்களும் இருக்காங்க, திருந்தினவங்களும் இருக்காங்க. என்னம்மா சொல்ற நீ? விவாகரத்து முயற்சியை கைவிட்டுட சொல்றேன். அம்மா, இது நரகம்னு தெரிஞ்சு இதுல ஒன்ன தள்ளிட்டு நான் மட்டும் போய் எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? ஒரு பொண்ணுக்கு புகுந்த இடம் நரகமா இருந்தாலும் அத சொர்க்கமா மாத்திர சக்தி அவளுக்கு இருக்குப்பா. மன்னிச்சுங்கப்பா, சத்தியமா சொல்றேன், இதுதான் என் முடிவு. அப்பா, நான் சொர்க்கத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நிம்மதியா புறப்படுங்க. சரிம்மா, உன் வாழ்க்கை சொர்க்கமா அமையணும்னு எல்லா கோவில்லையும் போய் நான் பிரார்த்தனை பண்றேம்மா. வரேன். ராதா, அத்தே, என்ன இது? என் மக அயோக்கியங்கிற உண்மையை மறைச்சுத்தாமா இந்த கல்யாணத்தை செஞ்சேன். அதுக்கு காரணம் என் சுயநலந்தாமா. சின்ன வயசுலயே அவங்க அப்பா போயிட்டாரு. ஒரே பிள்ளையாச்சேன்னு கண்டிச்சு வளர்க்கறதுனாலதான் என் கைய மீறி போயிட்டான். கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திருவான்னு நம்பிதாமா உனக்கு இந்த கொடுமையை செஞ்சுட்டேன். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? நல்லது நடக்கணும்னு தானே இந்த கல்யாணத்தை நடத்தினீங்க. அது வரைக்கும் நீங்க அனுபவிக்கிற இந்த வேதனையில உங்களோட பங்கு போட்டுக்க எனக்கும் உரிமையை கொடுங்க. அந்த உரிமை மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டுல எல்லா உரிமையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். இனிமே எனக்கு மக, மருமக, மகன் எல்லாமே நீதான். என் வாரிசே நீதான். இந்த குடும்பத்தினுடைய கௌரவத்தையும் பெருமையும் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பே உன்னுடையதாம்மா, உன்னுடையதான். அத்தே, ராதா, ஜெயா, ஜெயா, ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு, அப்படித்தானே? எதுக்கு கண்டுபிடிச்ச? இது ஒண்ணும் பெரிய மேஜிக் இல்ல. நீங்க தினமும் எதை பத்தி கவலைப்பட்டு இருந்தீங்களோ அது கிடைச்சாதானே குட் நியூஸ். ரொம்ப கரெக்ட். இதெல்லாம் யார் லக்கு? என்னோட தான். இல்லன்னா உங்களை விட அதிகமா படிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சதா? நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுட்டீங்க, உடனே வேலை கிடைச்சிருச்சு. That is my luck. எல்லாத்தையும் நீயே சொல்லிடுற. பொல்லாதவ. அன்புள்ள ராதாவுக்கு, என் கணவருக்கு சென்னையில லெக்சரர் வேலை கிடைச்சிருக்கு. நேத்து தான் இங்க வந்து சேர்ந்தோம். ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டோம். எங்க வீட்டுல போன் கூட இருக்கு. எங்க வீடு எவ்வளவு பெருசு தெரியுமா? வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சா பெரிய ஹால், மினி தியேட்டர் மாதிரி. நவீன வசதிகளை கொண்ட சொகுசான சமையலறை. சுவிட்சுகளை போட்டா போதும், எல்லா வேலையும் சுலபமா முடிஞ்சிடும். மாடிக்கு போக எவ்வளவு அழகான படிக்கட்டுகள் தெரியுமா? அடிமேல் அடி எடுத்து வச்சு மேல போய் நின்னு பார்த்தா எல்லா அறைகளையும் நல்லா பார்க்கலாம். இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், சொல்லி வச்ச மாதிரி எங்க பெட்ரூம்ல ஏர் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சாயங்காலம் 5 மணி ஆயிட்டா போதும். என்னாச்சு?
ஜெயா இன்னும் என்னங்க புறப்படுங்க. ஜெயா என்னங்க ஏதோ நான் மறந்துட்டு போல இருக்கு. என்ன மறந்துட்டீங்க? குடிக்கிறேன். இங்கே இருங்க, கொண்டு வர. இந்தாங்க, புறப்படுங்க. என்னங்க என்னது? வேற ஏதோ ஒண்ணு மறந்துட்டு போல இருக்கு. என்ன மறந்துட்டீங்க? கட்சி கர்ச்சீஃபா? இந்தாங்க. பாக்கெட்ல இருந்துச்சா? என்னங்க நீங்க தினம் காலேஜுக்கு இப்படி லேட்டா போங்க? போங்க போங்க. எங்க உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப சீக்கிரம் கிடைச்சதில்ல? ஆமா. நீங்க டெய்லி இப்படி லேட்டா போனீங்கன்னா அந்த வேலை வந்த வேகத்திலே போயிடும். என்னது இது? உனக்கு லெட்டர். லெக்சரர் வேலையை விட்டுட்டு போஸ்ட்மேன் உத்தியோகத்துக்கு எப்ப வந்தீங்க? தபால்கார கொடுத்துட்டு போறாரு. அவரே கொடுத்திருப்பார்ல, உங்களுக்கே இந்த வேலை. அப்படியே உங்ககிட்ட கொடுத்த மாதிரி இருக்கும், இன்னொரு பார்த்த மாதிரி இருக்கும். இப்ப நீங்க காலேஜ் போக போறீங்களா இல்ல நான் போட்டு? அன்புள்ள ஜெயா, உன் கடிதத்தை படிச்சு படிச்சு ஆனந்தப்பட்டேன். நீ எப்படி சந்தோஷமா இருக்கியோ அப்படித்தான் நானும் இருக்கேன். ஒரே வித்தியாசம்தான், உன்னோட போன் நம்பர் 456778, என்னோடது 876554. தலைகீழா மாறிடுச்சு. என் கணவர் ரொம்ப நல்லவர். அவர் வீட்டுக்கு வந்தா ஒரு வினாடி கூட என்னை விட்டு பிரியவே மாட்டாரு. தினமும் சினிமா, டிராமா, எக்ஸிபிஷன் எங்கேயாவது போயிடுவாரு. என்னோடதான் நான் கொடுத்து வச்சவ. அதனாலதான் இப்படி ஒரு நல்ல கணவரை நான் அடைஞ்சிருக்கேன். மேற்கொண்டு எங்க முதலிரவு அனுபவத்தை பத்தியும் கேட்டிருந்தேன். அதையெல்லாம் லெட்டர்ல எப்படி எழுதுறது? நாம சந்திக்கும் போது விவரமா சொல்றேன். அவர் வர நேரம் ஆயிடுச்சு. பை. அம்மாவை நீங்க அழுதுகிட்டு இருக்கும்போது நான் மாத்திரம் அழாம இருந்தா நல்லா இருக்குங்களா? நாங்க அழறது இந்த லெட்டர்ல வந்திருக்கிற விஷயத்தை பார்த்து. என்னங்க உங்க தங்கச்சிய பொன் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு உங்க அப்பா லெட்டர் எழுதி இருக்கிறாரு. இதுக்கு போய் சிரிக்காம அழுகுறீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? நமக்கு இன்னும் ஆகலைங்க. ஏண்டா ஏன்டா என்ன சேர்த்துக்கிற? உனக்கு ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் ஆகலைங்க. ஆகல அவ தெரியாது, எழுது போ. நான் இங்க இருக்க அதை எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷன், நீங்க வந்து ஆகணுமே. ஐயோ அது வேறையா? கவலைப்படாதீங்க, பெண் பாக்குறது தானே. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஆமா, நீ எப்ப புறப்பட போற? சாயந்தரம் 5 மணிக்கு பஸ் இருக்கு. நான் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறேன். அப்ப 4 மணிக்கு நான் காலேஜ் இருந்து நேரா அங்க வந்துடுறேன். ஏங்க லேட்டு? வழக்கம் போல ஸ்கூட்டர் பேர். அதுக்கு நேரம் காலமே கிடையாது. அவனை போயிட்டு எப்போ வருவேன்? இப்பதானங்க போறேன். சாயங்காலம் வந்துருவியா? இது நான் ஊர் போறதே சாயந்தரம் தான். அப்ப நானும் வரேன். உங்க இன்ஸ்பெக்ஷன் அது வேற. நீ போயிட்டு மறக்காம எடுத்து போறியா? உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. பச்சை தண்ணியிலே குளிங்க. பச்சை தண்ணி இல்லையா? ஆமாங்க, பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு மனசு அப்படி இப்படி அலைய விடாம படுத்து தூங்குங்க. பால் சாப்பிடாதீங்க. அவனுக்கு சரியா காத்து தெரியாது. நான் வந்து நல்லா காய்ச்சி தரேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. போன லெட்டர் போடு, உங்க ட்ரங்கால் போடு. ஓகே, அப்புறம் போயிடு. ஓகே.
என்னங்க என்னங்க பால் கொண்டு வந்திருக்கேன். என்ன தூக்கிட்டு போயிட்டு எங்கடா வந்த? பாலு யாருடா பாலு? எடுத்துட்டு போ. பால் சாப்பிட போயிட்டு போயிருக்கா. போயிட்டு தேவைப்பட்ட நானே கலெக்ட் சாப்பிட்டுக்கிறேன். போச்சு என் கனவெல்லாம் வீணா போச்சு. எஸ்பி ஆச்சாரி யார்? அவரையே யாருன்னு கேட்டுக்கிறான். தமிழ் பண்டிட், கவிராஜ், ஜோதிட சக்கரவர்த்தி, பொதுநல தொண்டன், தீர்க்கதரிசி, வழிகாட்டி, ஆயுர்வேத பிரம்மா, பாடக கட்ட வக்கு இல்லைனாலும் விருதுகளுக்கு குறைச்சல் இல்லை. வெங்கடாச்சாரி, ஓய் வெங்கடாச்சாரி, இது என்ன போர்டு இந்த ஆட்டங்கானது? வியாபார ஆட்டம் கட்டிட்டு அவங்கிட்ட வாடகையை வசூல் பண்ண முடியாது. எப்படியோ நீ வசூல் பண்ணிடுறேன். வாங்க வாங்க வணக்கம். ஆமா, வணக்கத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. உன் வீட்டுக்கார போய் அனுப்புவாங்க. முடிவா சொல்றேன், ஒண்ணு வாடகை என் கைக்கு வரணும், இல்ல வீட்டுல இருக்கிற சாமான் தெருவுக்கு வரணும். ஒரு 10 நாள் பொறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தான் சாமானை வாங்க போறீங்களா? இது என்ன எண்ணிக்கை இல்லாம எண்ணிக்கை? இது ஒண்ணு பீடி விளம்பரம் மாதிரி நட்டு வச்சிருக்குது. வீட்டுல குழி வெட்டலாமா? செவத்துலயும் ஆணி அடி கூடாதுன்னு சொல்றீங்க. வீட்டு முதலாளி அப்படிதான் சொல்லுவான். உன் புருஷனுக்கு விளம்பரம் தேவைன்னா இத கையில புடிச்சிட்டு தெரு தெருவாலே சொல்லு. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. வில்லு கட்டி ஜமீன்தார் பேரன் கல்லு கட்டி கருப்பண்ணனுக்கு கோபம் வர்றது தப்பா? வரலாம். இருந்தாலும் நான் சம்பளம் வாங்கணும்னு உங்களுக்கு கொடுத்துறேன். நீ சம்பளம் வாங்கின உடனே கொடுக்குறியா? இன்னுமா நீ வேலை பாக்குற? உன்னை வச்சு சரிவர குடும்பம் நடத்துறியா? அம்மா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நிச்சயமா அவருக்கு ஜோசியம் தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுங்க. இன்னைக்கு காலையில கூட சொன்னாரே. என்ன சொன்னாரு? இன்னைக்கு வீட்டுக்காரர் கண்டிப்பா வந்து வாடகை கேட்பாருன்னு சொன்னாரு. ஆமா, பெரிய தீர்க்கதரிசி. 3 மாசமா வாடகை தரல, எந்த நேரமும் நான் வந்து நிப்பேன்னு தெரியும். இது ஒரு ஜோசியமா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க கோவமா வந்து இந்த போர்டை பிடிச்சு ஆட்டுங்கன்னு கூட சொன்னாரு. போர்டு ஆட்டுற விஷயத்த சொன்னானா? ஆட்ட போறேன்னு எனக்கே தெரியாது. என்ன மேரி, இன்னும் ஆபீஸ் போலியா? யாரவன் பெரியவரோட பேசிட்டு இருக்க? ஆமா, 95 வயசாகி கையில குச்சி வச்சு கண்ணாடி நிக்கிறேன். நான் பெரியவர். அடடே, வீட்டுக்கு சொந்தக்காரரா? வாங்க வாங்க. பார்த்து 3 மாசம் ஆச்சு. நீ இருக்கிற லட்சணத்துக்கு இவ்வளவு பெரிய பட்டம் தேவையா? கொடுத்தாங்க, எப்படிங்க வேணாம்னு சொல்றது? நாக்குல நானே இருக்க உனக்கு. என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காரடி வச்சலாம்? நானே நாக்குல மாத்திரம் இல்ல, எங்கேயுமே இல்ல. யோ, வீட்டை பத்தி குறை சொல்லாத. காத்தோட்டமா கடலோரமா இவ்வளவு பெரிய பங்களா எவையா கட்டி கொடுப்பா உனக்கு? எவையா கேட்டா இப்படி பங்களா? சாயங்காலம் நிம்மதியா பீச் வரைக்கும் காத்து வாங்குறதுக்கு வாக்கிங் போக முடியல. பின்னாலே 5-6 பேர் துரத்துறான். எதுக்கு? ஆச்சாரி, என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்க. எது தப்பா ஏதாவது பண்ணி தொலைச்சுக்காத. என்ன தற்கொலை பண்ணி போறேன்னு பயப்படுறானுங்களா? பின்ன வேற எப்படி நினைப்பான்? விழுந்து தொலைய நாடுங்க தம்பிச்சா போயிடும். ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் நான் எப்படிங்க அவரை கேக்குறது? கேட்டாலும் ஏறாது. பொண்டாட்டி விட்டா திட்டு சொல்றீங்க. நான் விடல. பொம்பளை என்ன திட்டுட்டானோ? ஐயோ, நடந்துற போது பொக்கு நின்னுட போதுங்க. அறிவு இருக்கா உனக்கு? இந்த பாரு, வாடகை வசூல் பண்ண வந்திருக்காரு. அவர் அப்படித்தான் கோவமா சல்லு புல்லுன்னு பண்ணி மாதிரி கத்துவாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கலாமா? நம்ம முறை என்ன, மரியாதை என்ன, அதெல்லாம் மறந்துடுறதா? பெரியவர் நிக்கிறார், நிக்க வச்சு பேசலாமா? உள்ள கொட்டி போய் சட்டு புட்டுல ஒரு கப் காபி கொடு. சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும். நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கோ? ஜாஸ்தி ஆவறதுக்கு முன்னால வாடகையை கூடயா? வாடகையை மறந்துரும். ஐயோ, என்ன finish. என்னாச்சு? இது உம்முடைய வாழ்க்கை பிரச்சனை. இத பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு பிரியப்பட்டா உள்ள வாரும், இல்ல போயிடும். என்ன வாடகையை கேட்டா வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லி குழப்பறான்? கைய காட்டுனா மோதிரம் எடுக்கவா? சே, ரேக பார்க்க இருக்கும். என்னையா இது கல்ல தூக்கி போட்ட மாதிரி போட்டுட்டு வந்துட்டேன். என் கை என்னையா சொல்லுது? எந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளவு பட்டம்னு கேட்டியே? எந்த லட்சணத்தோட இந்த முகத்தை வச்சுக்கிட்டு வாடகை வசூல் பண்ண வந்திருக்கிற? வசூல் பண்றதுன்னு ஒரு தனி முகம் இருக்கா? இந்த வீடு யாருடையது? உன்னுடையதா? வில்லு கட்டி ஜமீன்தார் என் தாத்தாவதியா? உன் தாத்தா எங்க? செத்துட்டார் இல்ல? உனக்கு எப்படி தெரியும்? அழுதியே. அதை வச்சு சொல்றேன் நினைக்காத, ஜோசியத்தை வச்சு சொல்றேன். ஆமா, எப்படி செத்தார்? பீச்சாங்கர வரமா வாக்கிங் போனார், நண்டு கடிச்சு செத்துட்டாரியா. நண்டு கடிச்சு எவனாவது சாவானாயா? செப்டிகாய் செத்துட்டாரியா. அன்னைக்கு நான் கடைசியா பார்த்த வாக்கிங் தான். பட் he is still walking. அப்படின்னா உங்க தாத்தா இன்னும் நடக்கிறான். எங்கே? எங்க நடக்கல, முறையா மாறி வீடெல்லாம் வளர்த்துறாயா. என்ன நீ வாடகை கேட்டா எதையா சொல்லி குழப்பற? இஷ்டமா இருந்தா இரு, இல்லன்னா வெளியே போ. வாடகைன்னு சொல்லி என்கிட்ட இருந்து ஒரு சல்லி காசு வசூல் பண்ண முடியாது தெரியுமா? இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு காய விட்டு போறேன். ஆனா சும்மா போக மாட்டேன். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கைகளுக்கு ரேக பாக்குறவனா அத்தனை வெரைட்டின்னு சொல்லுவேன். இந்த வீட்டுல சரி மூணி எல்லாம் இருக்குது. அப்புறம் உங்க இஷ்டம், எப்படியாவது போங்க. அப்புறம் பாக்குறையா எவனாவது இந்த வீட்டு படி ஏறானான்னு. இவ்வளவு ஏன் நீ இரியா ஒரு வாரத்துக்கு finish. யோ,
ஏன் இப்படி பயமுறுத்துற? ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லியா? அதுக்கு என்ன சாஸ்திரோக்தமா ஒரு சாந்தி கழிச்சு முடிச்சிட்டோம்னா அப்படி சரி ஒண்ணும் இல்லாம ஒரு 10 ரூபா இருக்குமா? எதுக்கு? வித்தவுட் மணி சனி அண்ட் முனி ஓன் கோ. 50 ரூபாய் வச்சிருக்கேன். கூட அட்வான்ஸா இருக்கட்டும். என்னுடைய ரேட் என்ன தெரியுமோ? 660 ரூபா. 3 மாசத்து வாடகை 600 ரூபா போச்சு. இப்ப கொடுத்தா 50 ரூபா போச்சு. இன்னொரு 10 ரூபா இருக்கு. போச்சு. போகாதே. எப்படி போக விடுவேன்? உன் நாக்குற என்ன நாணயமா இல்ல? வீட்டை நான் வந்து வசூல் பண்ணிக்கிறேன். வரேன். எங்க போற? சாந்தி அடிக்கிறதுக்கு வாங்க வேண்டாமா சரதெல்லாம்? இந்த லிஸ்ட் என்ன ஏற்கனவே எழுதி வச்சிருக்க? எத்தனை வீட்டுக்கு சாந்தி பண்றோம்னா? எல்லார் வீட்லயுமா சனி முனி? உணர்த்தது இல்ல. உப்பு, மிளகா, புளி, கடுகு, சீரகம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு தலா 2 படி. சத்தியா சம்சாரமா? சாந்தியே, இதுக்கே இப்படி மறைச்சிட்டியே, மேற்கொண்டு படி. 2 ஜோடி வேட்டி. முனிக்கொரு ஜோடி, சரிக்கொரு ஜோடி. கிளாஸ்கோ மல்லாக இருந்தால் நலமே. இப்ப அவங்க 2 பேரும் இதைத்தான் கட்டுறாங்க. 8 ஜாக்கெட், 8 புடவை. அஷ்டலட்சுமிக்கு சாத்தியப்பட்டால் காஞ்சிபுரம் பட்டே. கட்டாயில் கட்டி நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? அதே லட்சுமி பட்டு உடுத்தினா அது எப்படி இருக்கும்? அடமா எழுதிருக்கிறிய, கொஞ்சம் கூட குறைக்க மாட்டியா? குறைக்கலாம். வேணும்னா ஒண்ணு எழுதாம விட்டுருக்கனே இந்த பேப்பர். இந்த பார், இது வரைக்கும் வேணும்னா இப்படி குறைக்கலாம், மத்தபடி முடியாது. இந்த பூஜை நிச்சயம் நடக்கணுமா? யோ, இஷ்டம் இல்லாட்டி முடியா? இந்த வீடு எக்கட்டு போனா எனக்கு அப்பயா? இல்ல இல்ல, நடத்துறேன். அதுக்கப்புறம் நெய் பத்தாது, நோய் பத்தாது, புது லிஸ்ட் எல்லாம் கொடுத்தா நான் ஒரு மாதிரி சொல்லி வச்சுட்டேன். சாந்தி பண்ணல. என்னங்க? என்ன ஜெயா? இன்னைக்கு ஒரு புது படம் வந்திருக்கு. இன்னைக்கே போயிடுவா? அப்படின்னா காலேஜ்ல இருந்து சீக்கிரமா வந்துருங்க. ஷூர். ஷூர்னா போதாது, கரெக்டா 5 மணிக்கு நீங்க இங்க இருக்கணும். 5 மணிக்கு என்ன, 4 மணிக்கே இங்க இருக்கிறேன். ஓகே ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். லெக்சரரு தினம் இப்படி லேட்டா வந்தா அப்படி? ஏன் மணி 10 தானே ஆகுது? அங்க பாருங்க. ஓ, ஐ எம் சாரி. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சுல, அதான் எனக்கு கிண்டல் பண்றீங்க. வந்து கவனிச்சுக்கிறேன். வாங்க வாங்க. மிஸ்டர், இது ஒன்னே டிராபிக். சாரி சார், நான் பார்க்கல. என் கடமை செய்தாகணுமே. சரி, சார்ஜ் ஷீட் கொடுங்க. மொபைல் வந்துகிட்டு இருக்க, அபராதத்தை கட்டிட்டு போங்க. இருக்கீங்க? டேய் சங்கரா, அஜய் வந்துட்டா. நீயா? ஆமாடா, அதே வெங்கடா சரிடா. ஆமா, நீ எப்படா வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஊர்ல தான் லெக்சரா ஒர்க் பண்றேன். அப்புறம் ஏன்டா இப்படி மாறிட்ட? எப்படி? சும்மா ஜம்முன்னு பர்சனாலிட்டி எல்லாம் ஏறி போச்சு. ஜிகு 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 நெய்யில போட்டு எடுத்த மாதிரி இருக்கு. ஆமா, நீ ஏன்டா அப்படியே இருக்க? போன வருஷம் பாக்கலையே. நல்லா இருந்தியோ? அப்படியே தான் இருந்தேன். யாரா வைஃபா? எஸ். பஸ் மேட்ச்லெஸ் மேட்ச், மேட்ச்லெஸ் மேட்ச். கொன்னுடு நம்ம கொன்னு. டியர் ஃப்ரெண்ட் வெங்கடாச்சலம் ஒருத்தர் இருக்கு, கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பத்திரிகை அனுப்ப தெரியல உனக்கு? ஒரு பக்கமா இருந்தா அனுப்பலாம், நீ தான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிய. இப்பதான் செட்டில் ஆயிட்டுனே. எப்படி? என்னடி உன் வைஃபா? கிட்ட வாயாண்டி. தள்ளி நிக்காத, தள்ளி நிக்காத, தப்பா நடிப்பாங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டா, உனக்கு அறிவு இருக்கா? என்ன மட்டும் சொல்லியே, நீ இன்விடேஷன் அனுப்புறியா? அடிச்சா அனுப்பலாம், அடிக்கலன்னா அப்படின்னா இவ்விடத்துல பதிவு திருமணம், கலப்பு கல்யாணம். கங்க்ராட்ஸ். கோல்டு மெடல் வரட்டும், அப்புறம் கைய குலுக்கிக்கலாம். பேரு மேரி. எங்களுக்குள்ள வித்தியாசமே கிடையாது. ஆபீஸுக்கு போறா, முதல் தேதி பிறந்த உடனே கை நிறைய சம்பாரிச்சு கொடுக்குறா. அதான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சௌரியமா. அவ்விடத்துல என்ன பேரோ? ஜெயலட்சுமி. ஜெயம் பிளஸ் லட்சுமி. வெற்றி பணம் 2 பேர்லயே வச்சுட்டு இருக்க. கொடுத்து வச்ச விட்டா, கொடுத்து வச்ச விட்டா. என்னடி நின்னுட்டே இருக்க? கிளாட் டு மீட் ஹர். வணக்கம். வணக்கம். அட, சாரி ரொம்ப அழகா இருக்கு. டிக்கெட் வாங்கிட்டீங்களா? எங்க வாங்கணும், லேட்டா வந்தோம். ஹவுஸ்ஃபுல் போர்ட் போட்டான். போட்டா என்ன? நமக்கு வேண்டியது 4 டிக்கெட், அவ்வளவுதானே? 375 375 375 375 15 ரூபாய். ஏடாங்க, பெருசா இவங்க தான் பணம் இருக்கிற மாதிரி. 375 15 rupees. பரவாயில்லடா. உடமாட்டானே. சின்ன வயசுல இருந்தே இப்படி தரேன். நான் கால்லாம் செலவு பண்ண இவரு பிடிக்க பிடிக்காத. சரி சரி, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஒரு 4 டிக்கெட் கொடுறே. சொல்லு. சார் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆகல. பினிஷ். அப்படின்னா 30 லட்சம் ரூபாய் பணத்தோட உங்களுக்கு மனைவியா வர போறா. எப்பங்க வர போறாங்க? வந்துகிட்டே இருக்கிறா. சார் உங்க தியேட்டர்ல ஓடுதே படம், அதை பார்க்கும் போதும் சில பேருடைய நடிப்பு பார்க்கும் போதும் உங்களுக்கும் நடிக்கணும் போல ஆசை வருதா இல்லையா? ஆமாங்க, சில நேரத்துல நானும் அது மாதிரி நடிக்கணும்னு ஆசை தோணுதுங்க. அதான் கூடிய சீக்கிரமே நீங்க ஹீரோவாக போறீங்க. ஹீரோவா? ஆமா, 4 டிக்கெட். ஐயோ, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சீங்களே. சார் நீங்க ஹீரோவா நடிச்ச படம் 25 வாரம் பிரம்மாண்டமா ஓடி ஜனங்க மத்தியில ஓஹோன்னு பிரமாதமா பேர் வாங்கி அத்தனை பேர் கைதட்டலுக்கு பத்தியில நீங்க கப்பெல்லாம் பரிசா வாங்க போறீங்கன்ற. கிருஷ்ணா, ஐயாக்கு ஸ்பெஷலா 4 சேர் போடியா. ஹீரேஷ் என்ன பணம்? நீங்க வச்சுக்க. ஐயாக்கு நல்ல இடமா 4 சேர் போடு. மராதா, என்னத்தே? வாமா வந்து சாப்பிட்டு போ. பசிக்கல அத்தை. பொய் சொல்லாதம்மா. அவனுக்காக எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருப்பேன். வந்து சாப்பிட்டு படுத்துக்கோ. தூக்கம் வரல அத்தை, அவர் வரட்டும். பிரேமாவை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிடு. சரிங்க டார்லிங், பாய் பாய். வாங்க வாங்க, சாப்பிட வாங்க. ஒண்ணு வேணாம். பாலாவது சாப்பிட்டுட்டு போங்க. I don't want anything. ನಾನು ರೆಡಿ. ಸಾರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஏங்க, என் மேல உங்களுக்கு பிரியமே இல்லைங்களா? உண்மையிலையா? பிரியமே இல்ல. அப்படின்னா என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எல்லாரும் செஞ்சுக்க சொன்னாங்க, செஞ்சுக்கிட்டேன். தட்ஸ் ஆல். ஆனா எல்லாரும் கொடுத்து நடத்துறாங்களே. சில பேருங்க விவாகரத்தும் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மனுஷங்களை வச்சுதான் தீர்மானிக்கணும். இல்ல, சந்தர்ப்பத்தை பொறுத்து இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு நான் பயன்பட மாட்டேன்னு சொல்றீங்களா? என் கௌரவத்துக்கு நீ பயன்பட மாட்ட. அது என்னன்னு சொல்லுங்களே, முயற்சி செய்யறேன். ஓ முயற்சி மட்டும்தான் மிஞ்சும். பரவாயில்லைங்க, குறைஞ்சது அந்த திருப்தியாவது மிஞ்சட்டுமே. உன் திருப்தி எனக்கு திருப்தியை தராது. இல்லைங்க, என்னால முடியாதுன்னு சொல்றீங்களா? உன்னால மட்டுமில்ல, எந்த மனைவியாலையும் முடியாது. என் கண்ணோட்டத்துல என்ன பொறுத்த வரைக்கும் மனைவிங்கிறவ குழந்தைங்களை பெத்துக்கிற ஒரு இயந்திரம். கணவனுக்கு எடுபடி வேலை செய்யற ஆயா. ஆண்களுடைய ஆசாபாசங்களை தீர்க்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வேற இருக்காங்க.
உன்ன மாதிரி பெண்களால எந்த காலத்திலையும் முடியாது. ஏன் முடியாது? அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. பல பேருக்கு மத்தியில என்ன போல குடிக்கணும், 10 பேரோட கட்டி பிடிச்சு ஆடணும், அவங்களோட பழகணும். மன்னிச்சிருங்க, உங்க கையால விஷத்தை கொடுங்க, சந்தோஷமா குடிக்கிறேன். ஆனா அதனாலதான் சொன்னேன், உன்னை போல பெண்களால என்ன போல இருக்கிறவனை எந்த காலத்திலையும் திருப்தி செய்ய முடியாது. இன்னொரு தடவை இந்த பேச்சை எடுக்காத. Stupid. ராதா, அத்தே. ராதா, உடனே வக்கீலுக்கு போன் பண்ணுமா. எதுக்கு அத்தே? சொத்து பூரா உன் பேர்ல எழுதி வச்சிருறேன். அப்புறம் கட்னால விட்டுட்டு எப்படி சுத்துறான்னு நான் பாக்குறேன். வேண்டாத்தே, இப்ப வீட்டுக்காவது வந்துகிட்டு இருக்காரு. நீங்க சொன்னபடி செஞ்சா வீட்டுக்கு வராமையே போனாலும் போயிடுவாரு. அப்புறம் நம்ம 2 பேரும் அவரை இழக்க வேண்டியது வந்தாலும் வந்துரும். ராதா, வாழ வேண்டிய இந்த வயசுல உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்தம்மா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன மன்னிச்சிடுமா? என்ன மன்னிச்சிடு. ஜெயா, போச்சு, எல்லாம் போச்சு. என்னங்க இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதை ஏன் கேக்குறேன்? என்னங்க இடிஞ்சு போய் உட்காந்துட்டீங்க? கப்பலே கவுந்து போச்சு. ஏன் வேலை போயிடுச்சா? அது போனாதான் பரவாயில்லையே. பின்ன என்னாச்சு? பிரின்சிபால் நம்ம பிரிக்கிறதுக்காகவே சதித்திட்டம் போட்டிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு எக்ஸ்கர்ஷன் போகணுமா? நானும் வரேங்க. உன்னை கூட்டிட்டு போறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாரே. பின்ன என்னதாங்க பண்றது? அதானே எனக்கு புரியல. அழாதீங்க நீங்க. அழாதே. ஜெயா, என்னது சின்ன குழந்தை கண்ணை கசக்கிட்டு ஒரு வாரம் திரும்பி வந்துருவேன்னு சொல்றேன்ல. அதோ சிக்னல் லைட் போட்டாங்க, நீங்க ஏறிக்கீங்க. அழாத. இத பாருங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓயாம பேசி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஜெயா, போட்டோ வெட்டி எடுத்து வச்சியா? இல்லீங்களே. எதுக்கு? ஒரு மாதம் பார்க்காம இருக்க முடியாது. ஐயோ மறந்துட்டேன். இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யுது? ரயில் போயிட்டு இருக்கேன். இத பாருங்க, நேரம் கட்ட நேரத்துல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. வேலைக்கு சாப்பிட்டு வேலை முடிஞ்சது உடனே புறப்பட்டு வந்துருங்க. 7 நாள் தானே, 8வது நாள் காலையில டான்னு முன்னாடி நிப்பேன். ஓகே? பத்திரம் போயிட்டு வாங்க. இத பாருங்க, என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு நைட் ஷோ சினிமாவுக்கெல்லாம் போகாதீங்க. சோமு, டேய் சோமு. என்னம்மா? சீக்கிரம் போய் டாக்ஸி கூட்டிட்டு வா. எங்கம்மா போறீங்க? அதெல்லாம் உனக்கு இருக்குடா, சொன்னதை செய். வா. Crazy. Very fine. அடுத்த சந்திப்பு நான் தான் அடிக்கடி இந்த பக்கம் வரல, வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன், போகும்போது டிராப் பண்ணிடுறேன். ஓகே? ஓகே, பாய். ராதா, ராதா, ராதா. ஹே ஜெயா. ராதா, ஜெயா. ஜெயா. ராதா, ஜெயா. ஏண்டி இப்படி அழைச்சிட்ட? நீ தான் இழைச்சிட்ட. ஜெயா,
ராதா, யாருமா அது? உங்க அத்தையா? வணக்கம்மா. நான் தான் என் ஃப்ரெண்டு ஜெயா. ஓ அப்படியா? உள்ள வாமா. வா. ஏடி, ஒரு துண்டு கடதாசி கூட போடாம இப்படி திடீர்னு வந்து நிக்கிறியே? உன்னை பாக்கணும் போல இருந்துச்சு, வந்துட்டேன். ஆமா, நீ மட்டும் தனியா தான் வந்திருக்கியா? உன் ஹஸ்பண்ட் வரலையா? இல்லடி, அவர் எக்ஸ்கர்ஷன் போயிருக்காரு. நான் மட்டும் தனியா தான் ரயில்ல வந்தேன். அதனாலதான் ஒரு பொறுக்கி பையன் என்கிட்ட வம்புக்கு வந்துட்டான். ஐயோ, விடுவேனா? சுருண்டு விழுந்துட்டான். ஏண்டி இப்படி ஹால்லயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க போறியா? ஐயோ சாரிடி, உன்னை பார்த்த வேத்துல மறந்தே போயிட்டேன். வா உள்ள போலாம். ராதா, நீ சாதாரண பிறவி இல்லடி, அதிர்ஷ்ட பிறவி. இல்லன்னா இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்குமா? இவ்வளவு பெரிய வீடு, நல்ல மாமியார், அது மட்டும் இல்ல கெட்டிக்கார கணவர். அவர் கெட்டிக்காரத்தனம் எல்லாத்துலயும் இருக்கா? எல்லாத்துலயும் அதாண்டி. போடி. ஏண்டி, நீ என்ன அவருக்கு ரொம்ப ஆசையா? இது என்னடி கேள்வி? மனைவி மேல எந்த கணவனுக்காவது ஆசை இல்லாம இருக்குமா? ஆசை இருக்கும், ரொம்ப ஆசையான்னு கேக்குறேன். நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ கடவுள் இந்த ஜென்மத்துல அவர் எனக்கு கணவரா கொடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டாரு. தேங்க் காட். ராதா, கடவுள் நம்ம 2 பேர் விஷயத்திலையும் ரொம்ப கருணை. ஆமா, மணி 9 ஆகுது, இன்னும் உங்க வீட்டுக்காரர் வரல? நீ ஒருத்திடி, அவர் என்ன உன் வீட்டுக்காரர் மாதிரியா? கிளாஸ் முடிஞ்ச உடனே ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஓடி வர. அவருக்கு எத்தனையோ பிசினஸ், எத்தனையோ கம்பெனிங்க, அத்தனையும் சமாளிச்சுட்டு தானே வரணும். 9 ஆகும், 10 ஆகும், சில சமயம் பொழுது கூட விடிஞ்சிடும். ஐயோ, இப்படி எல்லாம் வந்தா நம்மளால முடியாது அம்மா. என்ன பிசினஸோ என்ன கம்பெனியோ, நானா இருந்தா இவ்வளவு வசதி இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு பேசாம வீட்டுல உட்காருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏண்டி நீ சொல்லலையா? சொல்லிட்டு தாண்டி இருக்கேன். கூடிய சீக்கிரம் அப்படித்தான் நடக்கும். அதாண்டி. ராதா, ஏன் விஷயம் எப்படின்னு கேக்குறியா? சாயந்தரம் மணி 5 அடிச்சா போதுண்டி, நெஞ்சு படபடபடன்னு துடிச்சு போயிடும். என்ன சத்தம் கேட்டாலும் அவர் ஸ்கூட்டர் வர்ற மாதிரியும் ஜெயான் அவர் என்ன கூப்பிடுற மாதிரியுமே இருக்குண்டி. என்னைக்காவது ஒரு நாள் லேட்டா வந்தாருன்னா ஒரே பார்வை, அவ்வளவுதான், சரண்டர். ஆம்பளைகள் எல்லாம் அப்படிதாண்டி வச்சுக்கணும். ஏய், என்னமோ சத்தம் கேக்குது, உங்க வீட்டுக்காரர் வராரோ? அவர் இதுக்குள்ள வரமாட்டாரு, வரத்துக்கு லேட் ஆகும். படுத்துக்க. இத பாரு ராதா, ஆம்பளைங்க பகலில் எங்க சுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா பொழுது சாஞ்சதுல இருந்து விடியற வரைக்கும் வீட்டுல பொண்டாட்டிக்கிட்டு இருக்கிறதா நல்லது. உனக்கு கிடைச்சிருக்கிற அந்த பாக்கியம் எல்லாருக்குமா கிடைக்கும்? கிடைக்க முடியாது, செஞ்சுக்கோண்டி. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி செய்யாத பொண்ணு இருக்காளே. அம்மா தாயே, ஆரம்பிச்சுட்டே அவன் பிரசங்கத்தை. பேசாம படுறி. அம்மா, என்னடி? ஏண்டி ராதா, இந்த கட்டில எனக்கு கல்லு மாதிரி. கண்டா கண்டா, என்னங்கம்மா? முதல்ல அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. ஐயோ, அவர்தாம்மா எங்க ஐயா. ஐயாவா? கண்டா, யார் அந்த பொண்ணு? அம்மாவோட ஃப்ரெண்டுங்க. அம்மாவோட ஃப்ரெண்டா? ஜெயா, கமான் பிரேமன். ஏண்டி, இவனா உன் புருஷன்? ஜெயா, இந்த அயோக்கியனை அவன் கணவன் சொன்ன. ஜெயா, அவளோட வந்தாருன்னு இப்படி பேசுறியா? அவரோட செக்ரட்டரி இவ. ஓஹோ, அப்ப ரயில்ல வேறொருத்தியர் மடியில படுக்க வச்சு தாலாட்டு பாடிக்கிட்டு வந்தானே, அவளும் செக்ரட்டரியா? அதுக்கப்புறம் என்கிட்ட வம்பு பண்ண வந்தானே, நானும் செக்ரட்டரியா? ஜெயா, ஆமாண்டி, ரயில்ல என்கிட்ட தவறா நடக்க முயற்சி செஞ்ச மிருகம் இவன் தாண்டி. ஏண்டி இப்படிப்பட்ட லோபஸ்கெல்லாம் வக்காலத்து வாங்குற? ஜெயா, ஏம்மா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இப்படி ஒரு கொடுமை ஏற்பட்டிருந்தா நீங்க என்ன மூலையில உட்கார்ந்து அழுதுட்டா இருப்பீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உடனே அவளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்தாவளே. பேசாத, முதல்ல நடடி. எங்க விவாகரத்துக்கு ஏற்பாடு செய்ய. விவாகரத்தா? அது என்ன வெத்தலை பாக்கா மென்னு துப்புறதுக்கு? துப்பாம முழுங்கிட போறியா? ராதா, வீணா உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காத. ஒரு குடும்பத்தை சொர்க்கமாக்குறதும் நரகமாக்குறதும் ஒரு பொண்ணுடைய கையில தான் இருக்குன்னு நாம காலேஜ் விட்டு பிரிஞ்ச அன்னைக்கு சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? இந்த நரகத்தை சொர்க்கமாக்க உன்னால முடிஞ்சதா? சொல்லுடி, சொல்லு. கணவனே கண் கண்ட தெய்வம் நம்புற உன்ன மாதிரி சில 10ஆம் பசலி பெண்கள் நாட்டுல நடமாடிட்டு இருக்கிறதுனாலதான் பெண் குலத்துக்கு ஏற்படுற கொடுமைகள் இன்னும் தொடர்கதையாவே இருக்கு. இத பாருங்கம்மா,
உங்க மருமகளை நான் கையோட கூட்டிட்டு போறேன். விவாகரத்து பத்திரங்களை அனுப்பி வைக்கிறேன். தயவு செஞ்சு உங்க மகன்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி உடனே அனுப்பி வைங்க. அதுதான் நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம். புறப்படுறே. மாட்டேன். உன் வாழ்வே நாசமாயிடும். இல்ல, கணவனை விட்டு பிரிஞ்சாதான் நாசமாயிடும். இன்னமும் இங்க இருந்தீன்னா கடுகளவு கூட கௌரவம் இருக்காது. இதை விட்டுட்டா அதுவும் இருக்காது. ஒரு நாளைக்கு அவன் உன்னை கொன்னே தீருவா. மனைவிக்கு அதுதான் பாக்கியம். அப்படின்னா சாவு, அவன் கையாலே சாவு. ஏய், நீ அவனை தேவன் நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவன் ஒரு ராட்சச, ரோக், லோஃபர். ஜெயா, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஜெயா, நான் சொல்றத கேளுமா. நான் யார் சொல்றதை கேட்க தயாரா இல்ல. ஜெயா போடுமா, என்ன தடுக்காதீங்க. சொல்றத கேளுமா. ஜெயா, இது வீடு இல்ல, நரகம். ஜெயா, ராதா, இப்ப சொல்றேன். கணவனுடைய கொடுமைகளை தாங்க முடியாம ஒருத்தி லாரி முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாளே, ஞாபகம் இருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அந்த கதிதாண்டி ஏற்பட போகுது. டேய் சோமு, ஐயா வர்றாரா? ஜெயா, இவங்க என் கொலீக், எங்க காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்றாங்க. பேரு மிஸ் விஜயா, என் ஒய்ஃப் ஜெயா. வணக்கங்க. ஜெயா, இவங்க மட்டும் என் கூட டிராவல் பண்ணலன்னா ஜெர்னியே போர் அடிச்சிருக்கும். நீ இருந்தா எப்படி எனக்கு கலகலப்பா கவனிச்சுப்பியோ, அதை விட ஒரு பங்கு மேலாவே இருக்கு எனக்கு கவனிச்சுக்கிட்டாங்க. இவரு கூட வந்ததுல எனக்கும் நேரம் போனதே தெரியலங்க. வரட்டுங்களா? ஜெயா, ஜெயா, ஏன் பேச மாட்டேங்கிற? பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கேன், என்கிட்ட இப்படிதான் பதில் சொல்றதா? என் மேல கோபமா? கோவிச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்லிட்டீங்க இல்ல என்ன செஞ்சிட்டீங்க? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? புரிஞ்சு போச்சு. உனக்கு லெட்டர் போடலன்னு தானே கோபம். அங்கிருந்து ட்ரங்க் கால் பண்ண, பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தது, யாருமே போன் எடுக்கல. ஆமா, நீ எங்க போயிருந்த? ராதா வீட்டுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கலையே. ஆமா, நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த ஆம்பளைங்க இருக்க விட்டாதானே. ஏன் அப்படி சொல்ற? ஆம்பளைங்களை மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இந்த பொம்பளை கழுதைங்கதான் அவங்கள பாழாக்குறதே. அதான் பஸ்ல பார்த்தனே, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஆம்பளைங்களை ஒரு ஆசுகிட்டு நிக்கிறது. அவன் மனசு இறங்கி உட்காருன்னு சொன்னா போதும், சான்ஸ் கிடைச்சதே சட்டு பக்கத்துல வந்து உட்கார வேண்டியது. ஏன் எனக்கு இப்படி புரிஞ்சு தள்ளுற? பஸ்ல மட்டுமா, ரயிலையும் தான். ஆம்பளை தனியா ரயில்ல பிரயாணம் பண்ணா போதும், ஏன்னு இழுச்சிட்டு பக்கத்துல வந்து உட்கார வேண்டியது. வாய் வலிக்க வம்பளக்கிறது, காஃபி குடிக்கிறது, அதுக்கப்புறம் அப்படி இப்படி பார்த்து எந்நேரமும் ஆம்பளைங்களை எப்படி வளைக்கிறதுனே யோசனை. ஏன் ஜெயா, அவங்க வீட்டுல அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அங்க மட்டும் என்ன, எங்க வேணாலும் நடக்கும். ஆம்பளைங்க ஸ்டடியா இருக்கணுமே. அப்படின்னா ராதா புருஷன் நல்ல இல்லைங்கறியா? யார் நல்லவன் யார் கெட்டவன் நம்மால புரிஞ்சுக்க முடியலையே. இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப மோசம், சரியான குடிகாரன், பொறுக்கி, திமிர் பிடிச்சவன். கட்டணவ வீட்டுல இருக்கும் போதே கண்டவளை கூட்டிட்டு வரா. கேட்டா செக்ரட்டரியா செக்ரட்டரி. நானா இருந்தா 3வது நாளே விவாகரத்து பண்ணிட்டு வந்திருப்பேன். 3 நாள் எதுக்கு, முதல் நாளே பண்ணிருக்கணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு எப்படித்தான் அந்த வீட்டுல பொறுமையோட இருக்காளோ? அவ என்னங்க செய்வா பாவம், ஆம்பளைக்கு இருக்கணும் புத்தி. ஆமா, ஆம்பளைக்கு இருக்கணும் புத்தி. ஆம்பளை என்னங்க செய்வா, பொம்பளை வெக்கத்தை விட்டு மேல விழுந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. பண்பு கட்ட அவளோட செயலை அந்த இடத்துலயே கண்டிச்சிருப்பேன். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான். பிராமிஸ்? பிராமிஸ். நான் தான் இவரை தப்பா நினைச்சிட்டேன். ரயில இவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடந்திருக்காது. ஆமா, எதுவுமே நடந்திருக்காது. ஜெயா, என்ன இப்படி பாக்குற? என்னங்க, இன்னைக்கு ஒரு புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன சரிமா? லவ் பேர்ட்ஸ். ஓ, லவ் பேர்ட்ஸா? நான் ரெடியா இருப்பேன், நீங்க 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 5 மணிக்கு என்ன, கரெக்டா 4:30 தான் டான்னு இருப்பேன். ஓகே ஓகே. உன்னை வந்து நான் ஆபீஸுக்கெல்லாம் வந்து கூட்டி போக முடியாது. ஏன்னா ஒரு பெரிய மனுஷனுக்கு கையாக பாக்குறதா சொல்லி இருக்கிறேன். நீ என்ன பண்ற, நேரா எக்ஸிபிஷனுக்கு வந்துடுற, நானும் அங்கே வந்துடுறேன். 2 பேரும் ஜாலியா உள்ள போய் ஜாலியா ஜெயண்ட் வீல்ல சுத்தலாம்.
தேங்க்யூ. கம் அகேன். டேய் வெங்கடா, என்னடா டேய் புடவையா? யாருக்கு வைஃபுக்கா? பின்ன எனக்கா? இல்லடா, நானும் இந்த மாதிரி தான். முந்தி எல்லாம் வைஃபுக்கு நிறைய வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப ஆமா, நீ இப்ப எந்த ஊருக்கு போற? இதான் போறேன். போற வழியில என்ன அப்படியே எக்ஸிபிஷன்ல தள்ளிவிட்டேன்னா 25 பைசா பஸ் சார்ஜ் மிச்சம் ஆகும். விட மாட்டியே, ஏறி உட்காந்துட்டே அறிவு இருக்கா? ஊட்டடா. வெங்கடாச்சாரி இறங்கிட்டியா? இறங்கி விட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். சீரிஷ் வா. அடடே, வெங்கடாச்சாரி கிட்ட புடவையை விட்டுட்டு வந்துட்டேனே. ஏய் சங்கரா, என்ன தேடுற? நீங்கதான் இருக்கியா? வாடா உட்கார்றா. இந்தாப்பா ராமூர்த்தி, சர்வர் இப்படி வா. இட்லி கேட்டா ஆஸ்பரம் தரிய. இதெல்லாம் போதுமா? இன்னொரு செட்டு, ஒரு தோசை, ஒரு ஸ்வீட்டு. சீக்கிரம் ஒண்ண ஓடு. டேய், குடும்ப வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு ரொம்ப கம்மியா இருந்தாலும் புடவை செலக்ட் பண்றதுல டாப்டா. என்ன அழகா செலக்ட் பண்ணிட்டு தெரியுமோ? ரொம்ப பிடிச்சு போச்சு மேரிக்கு. என்ன விலை? 160. அவ்வளவுதானே? 1 ரூபி 60 NP. இது புடவையோட சேல்ஸ் டாக்ஸ். அது சிஸ்டருக்கு நான் அன்பளிப்பா கொடுத்ததா இருக்கட்டும். ஓ, நீ அப்படி முடியாத. சின்ன வயசுல இருந்து இவன் இப்படித்தான். காரணம் நான் செலவு பண்ணாலும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத. இவரு அண்ணா ஆசையா வாங்கி கொடுத்துருக்கான். வீட்டு பொருள் முதல் காரியமா புடவையை கட்டிக்கணும். சரிங்க, ரொம்ப பிரமாதம். பொருளை கட்டாத, அழுக்காயிடும். இரு தோசை வந்துடும். குட் ஈவினிங் சார். ஹலோ, குட் ஈவினிங். இந்த சீட்ல யாரு இல்ல? யாரும் இல்லையே. என் கொலீக் மிஸ் விஜயா எங்க காலேஜில் லெக்சர் பண்றாங்க. மீட் மிஸ்டர் மிஸ்ஸஸ் வெங்கடாச்சாரி. ப்ளீஸ் டு மீட் யூ. ஹலோ. இந்தாப்பா சர்வர், இன்னொரு ஸ்வீட்டு, ஒரு செட்டு தோசை. வேண்டாம். போயிட்டாரு. ஜெயிண்ட் ஏறி இருக்கியோ? சின்ன வயசுல ஏறுதான் ஞாபகம். சின்ன வயசுல பயமே தெரியாதுடா. இப்பெல்லாம் குடலே சரிச்சுற மாதிரி இருக்கு. மேல போகும்போது எப்படா கீழே வருவோம்னு தோணும். கீழே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எப்ப மேல போவோம்னு தோணும். அடடே, நீங்க பாக்குறத பார்த்தா ஜெயிண்ட் வீல சுத்துறோம்னு உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் போல இருக்கு. வாங்கல 4 பேருமா சுத்திட்டு வரலாம். என்னப்பா அது, பேப்பர் தோசையோ? இல்ல, என்ன 13 சில்லறையும் போட்டிருக்கு. ஆமா, இந்த சஞ்சீவராவ் இருக்காரோ? யாரது சஞ்சீவராவ்? இந்த கேண்டீன் முதலாளி. நான் பில்ல நீட்னா என் கையால அவர் காசு வாங்கவே மாட்டாரு தெரியுமோ? இவரு கேசவராவ். கேஷ் வாங்காம விட மாட்டார். என்னது 15 ரூபாயா வச்சிருக்க? அச்சோ, ஓகே, கீப் தி சேஞ்ச். வரம்பா. டேய், எங்கடா போற? வீட்டுக்கு பா, காத்துக்கிட்டு இருப்பா. டேய், ஜெயண்ட் வீல்ல ஒரு ரவுண்ட் சுத்தலாம்டா. விட மாட்டே நீ. ஜெயண்ட் வீல் ஏறணும்னு பிரியப்பட்டீங்க, உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி போகல? ஜெயா, ஜெயா. ஜெயா, கோச்சுக்கியா? கோவம் எதுக்கு? நான் யார் உங்க மேல கோச்சிக்கிறதுக்கு? இல்ல, ஒருவேளை லேட்டா வந்ததுக்கு. நீங்க எப்ப வந்தா என்ன, இல்ல யாரோட சுத்திட்டு வந்தா எனக்கு என்ன? ஐயோ, நான் யாரு கூட சுத்தல. நடந்து என்னன்னு கேட்டா நீயே வருத்தப்படுவ. அப்படி என்ன, உங்க ஸ்கூட்டர் முன்னாடி யாராவது விழுந்து தொலைச்சாங்களா? கரெக்ட். என்ன பயங்கரமான ஆக்சிடென்ட். நல்ல வேளை உயிர் போகல. எது ஆக்சிடென்ட்டா? ஆமா. யாருக்கு? வந்து 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 என் ஃப்ரெண்டுக்கு. யாரு?
அன்னைக்கு தியேட்டர்ல பார்த்தமே அவரா? அவனேதான் வெங்கடாச்சாரி. உங்க ஸ்கூட்டர் இல்லையா? விடுவனா, வேற ஸ்கூட்டர்ல. நல்ல வேலை. இப்ப எப்படிங்க இருக்கு? பரவாயில்ல, உழைச்சுக்குவா. என்ன மன்னிச்சிருங்க, உண்மை தெரியாம உங்க மனசை புண்படுத்திட்டேன். ஐம் சாரி. பரவாயில்ல, ஆஸ்பத்திரியில இருந்து நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தேன். அங்க இருந்த பதட்டத்துல எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. எந்த ஹாஸ்பிட்டலுங்க? ஜெல் ஹாஸ்பிட்டலா? கரெக்ட், எல்லாம் நீயே சொல்லிடுற. சொல்லாதவ. என்னங்க இப்படி வாங்க. என்ன என்ன? முதல்ல போய் அவரை பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ, ஸ்பெஷல் வார்டு இந்நேரத்துக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. பாவம், எப்படி இருக்காரோ. பரவாயில்ல, அவன் ஒய்ஃப் மேரி பக்கத்துல இருக்கா, அவ கூட இருந்து பாத்துப்பா. அப்படின்னா காலையில முதல் வேலையா அவரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். வாய்ஸ் அப்பதான் என் மனசு ஆறுதல் அடையும். கொண்டு போய் வை. என்ன இது? லேடிஸ் கிளாஸ். இது எதுங்க? உனக்கு தான் கூலிங் கிளாஸ் வேணும்னு சொன்னே, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அடட, இது யூஸ் பண்ணது பழசு. இந்த வெரைட்டி ஒண்ணே ஒண்ணுதான் இருந்துச்சு, உனக்கு நல்லா இருக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். என்ன விலை? ஜஸ்ட் 50 rupees. ஓஹோ. ஆமா, உங்க கிளாஸ் என்னாச்சு? ஃப்ரேம் லூசா இருந்தது, ரிப்பேர் பண்றதுக்காக கொடுத்துட்டு வந்தேன். அது சரி. இனிமே கேள்வி கேட்டே இருந்த என் தலை வெடிச்சு தடான்னு விட்டுருவேன். ஒரு கப் காபி கொண்டா. இத கொண்டு வரேன். எப்பா வெங்கடாச்சாரி, நீதான்ப்பா காப்பாத்தணும். சீக்கிரம் குளிச்சிட்டு ரெடியாங்க, வெங்கடாச்சாரி பார்க்க போகணும். வெங்கடாச்சாரியா? ஆமா, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. ஷேவ் பண்ணுமே. செல்ஃப் ஷேவிங் தானே, சீக்கிரம் பண்ணிக்கீங்களே. ரேசர் ஒடிஞ்சிருக்கு, இதா எழுத்தாப்புல சலூன் இருக்கு, ஒரே ஒரு ஒடியில் வந்துடுறேன். காஃபி இன்னொரு ஃப்ரெஷ்ஷா போட்டு வை. இதோ வந்துட்டேன். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆச்சு, இவர் அஃபெக்ட் ஆயிட்டாரு. ஆஸ்பத்திரியில நான் படுக்கணுமா? ஏண்டா, உன் இஷ்டத்துக்கு நீ உடனிட்டு வந்துருவே, அதுக்கு நானா கிடைச்சேன்? சரி வேண்டாம், இந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு நீயாவது ஒரு சின்ன ஐடியா கொடு. ஹே, ஒண்ணு பண்ணுவோமா? என்ன சொல்ல? நான் ஆஸ்பத்திரியில இருந்து குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டுதா உன் வீட்டுக்காரிக்கு ஒரு போன் பண்ணிட்டா? ஒண்டர்ஃபுல் ஐடியா. அபத் பாந்தவா, அநாதரட்சகா, வெங்கடாச்சாரி, எப்படா உங்களுக்கு இதெல்லாம் தோணுது? டேய், சிக்கல்ல அவஸ்தைப்படுற சிநேகிதனுக்கு உதவாதவன் ஒரு ஃப்ரெண்டாடா. நீ போடா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ், வரேன். அடிச்சுக்கிட்டியா? எங்க? ஒரு ரூபா இருக்குமா? ஐயோ, 5 ரூபாய் நோட்டா இருக்கே. போதுமே, போய் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு 5 ரூபாயா? டாக்ஸில போறேன்டா. டேய், சலூனுக்கு போறோம் சொல்லிட்டு வந்திருக்கேன், என்கிட்ட வேற பணம் இல்லடா. ஒண்ணு பண்ணலாமா? என்ன சொல்ல? நான் உனக்கு பண்றேன், நீ எனக்கு பண்ணு. இந்தா சோப் போடு. உனக்குடா. ஓ எஸ், கரெக்ட். ஃபினிஷ். ஹலோ, அவர் இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. நீங்க யாரு? வெங்கடாச்சாரி அண்ணனா? அண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களை பாக்குறதுக்காக நானும் அவரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் வரலாம்னு இருக்கோம். என்னது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்களா? ரொம்ப சீரியஸ் சொன்னாரே. இப்ப பரவாயில்லையா? எப்படியோ கண்டம் தப்பிச்சிருச்சு. தைரியமா இருங்க அண்ணா, அவர் வந்தது நான் சொல்றேன். நல்லது அண்ணா. யாருக்கு போன்ல? உங்க ஃப்ரெண்ட் வெங்கடாச்சாரி. வெங்கடாச்சாரியா? மறுபடியும் அவருக்கு என்ன? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க தைரியமா இருங்க. அவரே போன்ல பேசினாரு, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரா. அப்பாடா, அவங்க காப்பாத்திட்டா. நீ வா. வணக்கங்க. வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? அவரு காலேஜுக்கு போயிட்டார். அப்படியா? நேத்து அவருடைய கண்ணாடி மறந்துட்டு வந்துட்டாரு. எங்க? எக்ஸிபிஷன்ல. காலேஜுக்கு புறப்பட்டேன். போற வழியில இது கொடுத்த மாதிரியும் இருக்கும், உங்ககிட்ட பேசுன மாதிரியும் இருக்கும்னு தான் வந்தேன். என்னங்க, ஜஸ்ட் a minute. அவருடைய கண்ணாடி நினைச்சு என் கண்ணாடி அவர் கொண்டாந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அது இருக்கான்னு பாக்குறீங்களா? பாக்குறேன். இதுவா? ஆமா, இதேதான். லேடிஸ் கிளாஸ். இதேதுங்க. உனக்கு தான் கூலிங் கிளாஸ் வேணும்னு சொன்னே, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அடட, இது யூஸ் பண்ணது பழசு. இந்த வெரைட்டி ஒண்ணே ஒண்ணுதான் இருந்துச்சு, உனக்கு நல்லா இருக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். உங்க கண்ணாடி அவருக்கு எப்படி கிடைச்சது? நேத்துக்கு எக்ஸிபிஷன் ஜெயிண்ட் வில்ல எதிர்பாராம 2 பேரும் பக்கம் பக்கமா உட்கார வேண்டியதா போச்சு. எங்களை மறந்து நேத்துக்கு எக்ஸிபிஷன் ஜெயிண்ட் வில்ல எதிர்பாராம 2 பேரும் பக்கம் பக்கமா உட்கார வேண்டியதா போச்சு. எங்களை மறந்து. என்ன பயங்கரமான ஆக்சிடென்ட். எது? ஆக்சிடென்ட்டா? ஆமா. யாருக்கு? வெங்கடாச்சாரி.
ஹலோ, ஜெனரல் ஹாஸ்பிட்டலா? நேத்து சாயந்தரம் வெங்கடாச்சாரின்னு யாராவது அட்மிட் ஆனாங்களா? என்ன கேஸ்? ஆக்சிடென்ட் கேஸ்ங்க. ஒரு வாரம் அந்த மாதிரி கேஸ் எதுவும் வரவே இல்லையே. வரவே இல்லையா? உங்க கண்ணாடி அவருக்கு எப்படி கிடைச்சது? நேத்துக்கு எக்ஸிபிஷன் ஜெயின் டிவில எதிர்பாராம 2 பேரும் பக்கம். உங்க கண்ணாடி தான். அடே, ரிப்பேர் பண்ணியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டானா? வெரி குட், வெரி குட். இல்ல, உங்க மதிப்புக்குரிய லெக்சரர் குமாரி விஜயா தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்க வீடு கூட கண்ணாடிக்கிற பக்கத்துல தானே இருக்கு. எங்கிட்ட தர சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதான் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா எக்ஸிபிஷன்ல அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? எக்ஸிபிஷன்லயா? வெங்கடாச்சாரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பான். அவங்க கண்ணாடி கூட எக்ஸிபிஷன்ல தான் தொலைஞ்சு போச்சா? ஐயோ பாவம். ஜெயா, உண்மையை சொல்லுங்க, நேத்து கொடுத்த கண்ணாடி ஏது? வாங்குனீங்களா? ஜெயா, அது வந்து எனக்கு தெரியும், அது விஜயாவோடது. நேத்து அவளை கூட்டிட்டு எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கீங்க. பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஜெயிட் வீல் மேல சுத்தி இருக்கீங்க. உண்மையில் நடந்தது என்னன்னா, நான் சொன்னது நடந்ததா இல்லையா? ஏன் இப்படி சின்ன விஷயத்தான் பெருசுபடுத்திட்டே போற? ஆமாங்க, நீங்க 10 இடத்துக்கு போறீங்க, 10 பேரோட சுத்துறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். ஆனா நாங்க விடிஞ்சதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்லயே கிடந்து சாகுறோம். உங்க ஆசைகளையும் ஆடம்பரங்களையும் நீங்க வெளியே தீர்த்துக்கிறீங்க. நாங்க அப்படின்னா நான் வேணும்னே அப்படி எல்லாம் சரியா சொல்றியா? உன் மனசுல ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இல்ல, அது உங்க மனசுலதான் ஏற்பட்டிருக்கு. ஜெயா, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவுதானா? இப்பதானே புரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற? எனக்கு ஒண்ணு குழப்பம் இல்ல. இத்தனை நாள் நீங்க என்ன உண்மையா நேசிச்சீங்க, இப்ப நேசிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்ல, நான் தான். நானேதான். நீங்க பேசுனது நடந்தது அத்தனையும் என் மேல இருக்கிற அளவு கடந்த அன்பு நம்பி ஏமாந்தனே, அது ஏன் தப்புதான். ஆம்பளைங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தும் என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தப்பு கணக்கு போட்டேன் பாருங்க, அது ஏன் தப்புதான். என்னைக்கு நீங்க அவ கூட ரயில் இருந்து இறங்குனீங்களோ அன்னைக்கே புரிஞ்சு போச்சு நீங்களும் அப்படிப்பட்டவர் தான். ஜெயா, வீணா சந்தேகத்தை வளர்த்துக்கிட்டு ஏன் இப்படி என்ன சித்திரவதை பண்றேன்? சந்தேகம் இல்ல, உண்மை, அப்பட்டமான உண்மை. இல்லன்னா வீடேறி வந்து உங்க கண்ணாடியை என்கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவ உங்களை மயக்கிட்டா, நீங்களும் மயங்கிட்டீங்க. இனிமே இங்க எனக்கு என்ன இருக்கு? உங்க இஷ்டம் போல அவளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா கொடுத்தத நடத்துங்க. நான் போறேன், ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். போறேன், போறேன். ஜெயா, 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 விடுங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன தடுக்காதீங்க. போங்க. வேண்டாம் ஜெயா, ஜெயா, விடுங்க, என்ன தடுக்காதீங்க. ஜெயா, ஜெயா, விடாதீங்க. ஜெயா, தயவு செய்து நான் சொல்றேன் கேளு. ஜெயா, 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 உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது. ஜெயா, ஜெயா, என்ன தடுக்காதீங்க, விடுங்க. ஜெயா, நான் உனக்கு தெய்வம் நிறைய சொல்றேன். இனிமே இந்த மாதிரி நடக்காது. நான் சொல்றது ரொம்ப ப்ளீஸ். டேய் சோமு, என்னம்மா? ரொம்ப பெரிய பெரிய சொட்டதாண்டா விழுந்திருக்கு. ஏமா இருக்காது, மாடியில இருந்து உருண்டதாச்சுங்களே. டேய், இத பாரு. வாங்கண்ணா வாங்க. எந்த ஹாஸ்பிடல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வரீங்க? அவர்தான் அப்படி சொன்னார்னா நீங்களும் அதுக்கு தர போடுது. தங்கச்சி ரொம்ப கோவமா இருக்காப்ப இருக்கு. நான் அப்புறமா வரேன். வரட்டுமா? நான் போயிட்டு வரேன். ஃபினிஷ். ஃபினிஷ். பராசக்தியே தான். பராசக்தியா? பராசக்தினா பராசக்தி. பராசக்தி இல்லாம சிவனே கிடையாது. there is no சிவா வித்தவுட் சக்தி. அதே மாதிரி தான் ஜெயா இல்லாம சங்கர் கிடையாதுன்னு. அவர் கூட அப்படித்தானா சொல்றாரு? ஆஹா, என்ன ஃபேஸ் கட்டு, என்ன நோஸ் கட்டு. தங்கச்சி கொஞ்சம் கழுத அப்படி 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 திருப்பு. ஃபினிஷ். பினிஷா? முகத்துல ஒண்ணும் கிடையாது. சகல சம்பத்தும் சகல ஐஸ்வர்யம் அந்த லட்சுமி கடாட்ச அத்தனையும் அந்த இடது எண்ணத்துல இருக்க மச்சம் அதுக்குள்ள வச்சு விட்டான். உங்களுக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா? ஜோசியம்? டேய், இந்த வீட்டு வேலைக்காரன் தானே? ஆமாங்க. பரவாயில்லடா, நான் நின்னுகிட்டே இருக்கிறேன். மன்னிச்சிருங்க. நாக்காளி கொண்டாரேன். நாக்காளி என் வீட்டுல இருக்கிற மரியாதை. போடா, போய் காபி கொண்டா. எனக்கு ஒரு காஃபி கொண்டா. அம்மா காபி வேண்டாம், ஹார்லிக்ஸ் கொண்டா. சக்தி வாய்ந்தது, அதிக போஷாக் கழிப்பது. எனக்கு மாத்திர சக்தியா இருக்கு. டேய், 2 ஹார்லிக்ஸ் ஆவே கொண்டா. கைய காட்டு.
உள்ளங்கைய காட்டு. உள்ளங்கைதான். ஏங்கடா அட ஷர்ட் எடுத்து அழுக்கோ. என்ன கூத்துறவா? ஃபேரேஷ். என்னன்னா என்னையில இருந்து கணக்கு வச்சுக்கோ. சரியா 10 மாசத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போறது. போங்கண்ணா. விளையாட்டு இல்ல, ஒரு பையன் பிறக்க போறான். பையனா? இல்லன்னா பொண்ணு பிறந்துட்டு போறது. either a boy or a girl, but not both. I am happy. Are you happy? உங்க வாய் முகூர்த்தத்துல பையன் பிறந்தா நீங்க எது கேட்டாலும் கொடுக்கறேன். உங்க யார நான் வாங்குறதா? அப்புறம் ஏன் சொந்த படத்தை நானே திருடுற மாதிரி? தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு நல்லதுன்னா அதுக்கு அண்ணன் பண்றதான முறை. இல்லையோ என்ன? குழந்தை பிறந்த உடனே தரேன். பட்டுமா பட்டுமா? ஹார்லிக்ஸ் சாப்பிடாம போறீங்க? ஹார்லிக்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த பையனை இன்னொரு வாட்டி பார்த்தா போதும்னு ஆயிடுச்சு. வரேன். பட்டுமா? ஒரு 10 ரூபா இருக்குமா? இந்தாங்க. என்னது பணத்தை போட்டு திணிக்கிற? நான் என்ன அலையறேனா? எவர் இன்னைக்கு என்ன தேதி? 26. 26. 30ஆம் தேதி நீ என்ன பண்ற? இதே ஹால்ல மத்தியானம் 3ல இருந்து 5 வரைக்கும் எனக்காகவே காத்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? இந்த 10 ரூபாயை நான் திருப்பி கொண்டு வந்து கொடுக்க போறேன். உங்க இரியே அந்த பையனை நம்பி பிரயோஜனம் இல்ல. கொண்டா அந்த கையை காட்டு. அடே இப்படி ஒரு ரேகை ஓடுறது நான் கவனிக்கவே இல்லையே. என்ன ரேகை? நீ எது கொடுத்தாலும் உனக்கு திருப்பி வராதேம்மா. ஃபினிஷ். வரட்டுவேன். பாலு மேல குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவன் கூட சுத்தி இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் பாலு திருந்தவே மாட்டான். ஏப்பா நீ யாரும் கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதா? சொன்னேனே. பாலு இல்லையே, அவன் நிறைய பெண்களோட சுத்துறானா? நேத்து ராத்திரி என்ன செஞ்சான் தெரியுமா? அத்தே உங்களுக்கு இவரோட என்ன பேச்சு? ஐயா உங்களுக்கு வேண்டியது டிஃபன் காஃபி அவ்வளவுதானே. வாங்க எவ்வளவு வேணுமானாலும் சாப்பிடுங்க போங்க. அதுக்காக இங்கொன்னு அங்கொன்னு பேசாதீங்க. இன்னொரு தடவை நீங்க இந்த மாதிரி பேசுறதை கேட்டேன். சரி சரி சாப்பிட்டுட்டு புறப்படுங்க. என்னென்னமா செய்ய சொல்ற? கேட்டாங்க சொன்னேன். அத்தே சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நமக்குள்ள 1000 இருக்கும். ஆனா அத பத்தி எல்லாம் நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசினா அவங்க அதை ஒண்ணுக்கு பத்தா சொல்லிக்கிட்டு தான் தெரிவாங்க. அதனால பாதிக்கப்படுறவங்க நாம தான். தப்பு கேட்கிறவங்க மேலதான், சொல்றவங்க மேல. சோமு தனியா உட்கார்ந்து ஆட்டிட்டு இருக்க? ஆமாம்மா. அம்மா உங்களுக்கு ஏமா அந்த வேலையெல்லாம்? பரவாயில்லடா, ஒருத்தனை எத்தனை வேலைன்னு செய்வேன். பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலையே. பாரு எப்படி வேத்து கொட்டி இருக்கு. ஆமாம்மா நிஜமாவே ரொம்ப வேத்து கொட்டுது. சோமு என்ன இந்த விஜயா இருக்காளே ஓயாம ஊர் சுத்திட்டு இருக்காளா? எந்த விஜயாமா? அதான்டா காலேஜ் லெக்சரர். ஓ அவங்களா? அவங்க அவங்க சுத்துறாடா சுத்துறா. வெக்கம் கட்டவ. அவ மூஞ்ச பார்த்தாலும் தெரியல. ஆமா யாரோட சுத்துறா? யாருன்னு சொல்றதுமா? அதானே பார்த்தேன். இல்லன்னா கண்ணாடியும் டம்ப பையமா அவ சினிமா டிராமா சுத்திட்டு இருக்க முடியுமா? ஏண்டா அவளை இவரோட எப்பாவது பாத்திருக்கியா? ஏண்டா முடிக்கிற? சொன்னா உதைப்பேன்னு சொல்லிருப்பாரு. இத பாருடா, எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். டேய் சோமு இத வச்சுக்கோ. எதுக்குமா? பரவாயில்ல வச்சுக்கடா. இன்னைக்கு ஒரு புது சண்டை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சாயந்தரமா போய் பார்த்துட்டு வந்துடு. ரொம்ப தேங்க்ஸ்மா. சோமு அவளும் இவரும் சேர்ந்து காலேஜ்ல பேசிக்கிறதுண்டா? தனியா பேசிக்கிறதுண்டா? ஏண்டா முதல்ல அவ பேசுவாளா இல்ல இவர் பேசுவாரா? சில சமயத்துல அவங்களா பேசுவாங்க, சில சமயத்துல இவரா பேசுவாரு, சில சமயத்துல 2 பேருமா சேர்ந்து ஓயாம பேசிக்கிட்டே இருப்பாங்கம்மா. எதை பத்தி பேசுவாங்க? எதை பத்தின்னு சொல்றதுமா? எதை பத்தியோ பேசுவாங்க. எதை பத்தி தான்டா கேக்குற? அத நான் கேட்கலையே. நீ ஏண்டா கேக்குற? தரித்திரம் புடிச்சவன். எனக்குன்னு வந்து சேர்ந்தியே. இத பாருடா, இனிமே அவர் கூட யார் பேசினாலும் என்ன பேசினாலும் என்கிட்ட வந்து சொல்ற. இந்த ஒரு பயம் வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயா இன்னும் வரலையே? காலேஜுக்கு போயிருக்காடா. காலேஜுக்கு? காலேஜுக்கா? காலேஜ் இன்னைக்கு லீவுமா? ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான். இந்த நேரத்துல ஏதுமா கிளாஸ்? டேய்
ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படிமா? காலேஜுக்கு போறேன் போய் சொல்லிட்டு அந்த கழுதையை கூட்டிட்டு எங்கயா சுத்துறாரோ என்னமோ. இருந்தாலும் இருக்குமா? இருக்குமா? அதையும் பாத்துடுறேன். என்னம்மா விஷயம்? இன்னைக்கு காலேஜ் லீவா? ஆமாம்மா. லெக்சரர் சங்கர் சார் இருக்கிற உள்ள இல்லம்மா. ஸ்கூட்டர் இருக்கு. வந்துட்டு வெளியே எங்கேயாவது போயிருக்கலாம். போப்பா. முருகன் அருளால எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். நீ புறப்படுப்பா. நீங்க ரொம்ப பிஸி, அடிக்கடி உங்களை சந்திக்கிறது கஷ்டம். அதனால என் மனசுல உள்ளதை இப்பவே உங்ககிட்ட சொல்லிடுறேன். சொல்லப்பா. நீங்க செக்ரட்டரியா இருக்கும் போதே நம்ம காலேஜுக்கு ஒரு ஓப்பனர் தியேட்டர் கட்டிடணும். வெரி குட். வேண்டிய ஏற்பாட்டை உடனே செய்யறேன். கொஞ்சம் இருப்பா. சொல்றீங்க அது கொஞ்சம் மந்தம். அது மட்டும் இல்லைங்க. சோமு, அம்மா. ஐயா வந்துட்டாரா? வரலையேம்மா. வரலையா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நல்ல ஆர்கிடெக்ட். இந்த தியேட்டர் கட்டுறதுக்கு நாம அவனை பயன்படுத்திக்கலாமா? அதுக்கு என்னப்பா, ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வா. இருக்குது. நான் அவசரமா போகணும். வேற வண்டி வேண்டாம், அனுப்புறேன். என்ன அனுப்பு சார். ஏப்பா கத்துற? இருப்பா வரேன். அவனு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு நாம 2 பேரும் சாவகாசமா இத பேசி முடிவு பண்ணிக்குவா. முதல்ல புறப்படுவா. ஏப்பா முக்கியமான விஷயம் பேசிட்டு போது ஏன் சத்தம் போடுறேன்? நான் வரமுல்ல. அப்ப நான் புறப்படுறேங்க. போயிட்டு என்னப்பா? ஓ தேங்க்யூ. இந்தாப்பா 5 ரூபா பேலன்ஸ் தரேன். பாக்கி தர்றேன்டியா? ஆமாப்பா. ஜெயா ஜெயா என்னங்க? 2 ரூபா பணம் எடுத்துட்டு வா. எதுக்கு? டாக்ஸிக்கு. ஸ்கூட்டர் என்னாச்சு? ரிப்பேரா போச்சு, காலேஜ்ல விட்டுட்டு வந்துட்டேன். என்ன ரிப்பேர்? எல்லாம் விவரமா சொல்றேன், நீ முதல்ல பணத்தை கொடுத்துட்டு வா. என்னம்மா லேட் பண்ணி நிக்கிறேன்? சீக்கிரமா கொடு. ஏய்யா, அவர் கூட வந்தது செகப்பா உயரமா என்ன விட கொஞ்சம் கனமா இருக்குமே அந்த பொண்ணு தானே? சொல்லியா? 1 ரூபாய் தரேன். 1 ரூபாய் இல்லம்மா, 2 ரூபாய். 2 ரூபாய் என்னையா? 5 ரூபாய் தரா. நான் அதிகமா கேட்கலம்மா, 2 ரூபாய் தான் கேட்டு நிக்கிறேன். சீக்கிரமா கொடு. காது கேட்காத மாதிரி நடிக்கிறியா? ஏய்யா. என்ன சார் இது அக்கமா இருக்குது? நான் துட்டி காடி நிக்கிறேன், இந்த அம்மா கையை நீட்டி நீட்டி என்ன அடிக்க வந்து நிக்கிறாங்க. பணத்தை கொடுத்து அனுப்பாம அனாவசியமா அவங்ககிட்ட என்ன பேச்சு? பேசுறேன் என்ன? உங்க குட்டெல்லாம் வெளியாடுன்னு பாக்குறீங்களா? வாய் ஓடிட்டு போ. போகல. இந்தாப்பா. நல்லா சாவுக்கிறாக்கி ஆக்கிவியா? ஜெயா டாக்ஸிக்காரங்கிட்ட அனாவசியமா உனக்கு என்ன பேச்சு? புத்தி கெட்டு. இப்படி பேசிக்கிட்டே இருந்த நிஜமா உங்களுக்கு புத்தியும் கெட்டு பைத்தியமும் பிடிக்க போகுது. எனக்கு பைத்தியம் பிடிச்சா உங்களுக்கு நல்லதானே? அதுக்கப்புறம் அவளை கட்டிக்க எந்த தடையுமே இருக்காதே. முதல்ல நீ உள்ளவோ. ஏ, உங்க விஷயம் 4 பேருக்கும் தெரிஞ்சிருமே வெக்கமா இருக்கா? அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்ல. நீ என்ன சொல்ற? டாக்ஸில அவளை பக்கத்துல உட்கார வச்சுட்டு சுத்திட்டு தானே வரீங்க. யார சொல்ற? வேற யாரு? உங்க லவ்வரே விஜயா. ஜெயா, விஜயாவை பத்தி இப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு ஏன் தான் ஏற்படுதோ தெரியல. நிச்சயமா சொல்றேன், நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காகவோ இல்ல அவங்க பொழுதுபோக்குக்காகவோ யாரோ கட்டி விட்ட கதை இது. நீ நினைக்கிற மாதிரி விஜயா அவனுக்கு கெட்டதில்லை. இப்ப எல்லாம் அப்படிதான் தெரியும். கடைசியில கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளும் போதுதான் நான் யாரு அவ யாருன்னு புரியும். நிச்சயமா சொல்றேன், உன் மனசு யாரோ கெடுத்திருக்காங்க. யாரு அது? ஏ, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து வாய் அடைக்க போறீங்களா? இல்ல, உண்மை எடுத்து சொல்லி உணர வைக்கிறதுக்காக. இதெல்லாம் ஒருத்தர் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. இந்த ஊரை அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இந்த பாரு, சந்தேகத்துக்கு தலையும் கிடையாது, பாரும் கிடையாது. அதுக்கு முழு உருவம் கொடுக்க முயற்சி பண்ணினா நாம முட்டாளாயிடுவோம். விஜயாவும் நான் ஒரே இடத்துல வேலை செய்யறோம். அவங்கிட்ட பேசிருக்கலாம், இல்ல நான் அவகிட்ட பேசிருக்கலாம். இதை மனசுல வச்சுக்கிட்டு உத்தரகாண்டம் எழுதுனா நாம உருப்படாம போயிடுவோம். உத்தரகாண்டம் இல்ல, உண்மையை நிரூபிக்க யுத்த காண்டமே நடத்த போறேன். இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே? ஆமா. அப்புறம் ஏன் போனீங்க? ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. அவளோடயா? ஜெயா. ஆமா, டாக்ஸில ஏன் வந்தீங்க? அதான் சொன்னே, வழியில ஸ்கூட்டர் ரிப்பேரா போச்சு, அதனால காலேஜ்ல விட்டுட்டு வந்தேன்னு. சொல்றதுக்கு என்ன, 1000 சொல்லலாம். டாக்ஸில
அவளை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு வந்திருக்கீங்க. அந்த மயக்கத்துல அம்மா தலையில இருந்த பூ கசங்கி விழுந்திருக்கு. அப்படித்தானே? என்ன சொல்றேன்? சீட்ல விழுந்து கிடந்த பூவை நான் பார்க்கல நினைக்கிறீங்களா? இது பைத்தியக்காரத்தனமான கற்பனை. கமிட்டி மீட்டிங்ல செக்ரட்டரி போடுறதுக்காக வாங்குற மாலை அது. அந்த மாலையில இருந்து விழுந்த பூ அது. நல்ல வேளை அம்மன் கோயில் அர்ச்சனைக்காக வாங்கிட்டு போன பூன்னு சொல்லாம போயிட்டீங்களே. என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சீங்களா? நானும் படிச்சு பட்ட வாங்கினவதா. எதுக்கு சட்டம் போட்டு மாட்டி வைக்கவா? மாட்டி வைக்கவாவது உதவுதே. ஆனா உங்க படிப்பு அந்த நடத்த கெட்டவரோட சேர்ந்து நாசமா போகுதான பயன்படுது. அடிங்க, நல்லா அடிங்க. இன்னைக்கு அடிப்பீங்க, நாளைக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்க. அதுக்கு அடுத்த நாள் கழுத்தை நெரிச்சே கொண்டுடுவீங்க. உங்க அன்பு அழிஞ்சிடுச்சு, பாசம் மறைஞ்சிடுச்சு, கணவன் மனைவிங்கிற உறவு செத்துடுச்சு. இனி நான் உயிர் வாழ்றது ஒண்ணுதான், சாகிறது ஒண்ணுதான். இது ஒரு வினாடி கூட இங்க இருக்க மாட்டேன். ஒரு வினாடி கூட இருக்க மாட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க நேரம் இல்ல. நான் உயிரோட இருக்கிறோம் நீங்க விரும்புறா என்ன தடுக்காதீங்க. ஏன்பா, உங்களுக்கு எல்லாம் குடும்பம் குழந்தை குட்டின்னு யாருமே கிடையாதா? அவன் கூடயே சுத்திட்டு அவன் பணத்தை படிச்சு தின்னுட்டு இருக்கீங்களே. எல்லாம் வெளியில போங்க. நிறுத்துமா. நாங்க பேசாம இருந்தா நீங்க பேசிட்டே போறீங்களே. வாங்கடா. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி வரலையா? எல்லாரும் வந்தாங்க. நல்ல புத்தி சொல்லி அனுப்பிட்டேன். இனிமே வரமாட்டேன். நீ செஞ்சது பெரிய தப்பு. உன்னை பெத்ததை விடவா? நிறுத்து. முதல்ல அவங்களை வரவழைக்கிறேன், அவங்க கிட்ட மன்னிப்பு கேள். போன் வேலை செய்யாது. கனெக்ஷனை கட் பண்ணிட்டு. வயசு வளர்ற மாதிரியே உனக்கு குய்த்தி வளருது. உனக்கு வயசு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரு. கண்ணா, என்னன்னு சார்? கார் எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வா. போக முடியாதுங்களே. 4 டயரும் பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா, கார் டயர் எல்லாம் பஞ்சர் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் உன் வேலை தானே? ஆமா. அவ்வளவு தைரியம் வந்துச்சு உனக்கு? உனக்கு பிறந்தப்பே வந்துருச்சு. எனக்கு பிறப்ப தாண்டா என்ன சொன்ன? ஏண்டா நிறுத்திட்டேன்? நடக்க கூடாது எல்லாம் நடந்து போச்சு. இதுவும் நடந்துட்டா நமக்குள்ள இருக்கிற கணக்கு தீர்ந்து போயிடல. ஏண்டா தயங்குறேன்? இது வீடு இல்ல, நரகம். ஆமாண்டா, இது வீடு இல்ல, நரகம். இவ பொண்டாட்டி இல்ல, பிசாசு. நான் தாய் இல்ல, பேய். பேய். நான் சாகரத்துக்குள்ளேயாவது நீ திருந்திருவேன்னு நினைச்சேன். இப்போ அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை கட்டுப்படுத்ததா தீர்மானம் பண்ணிட்டேன். அத்தே, ஐயா எங்க இருந்தாலும் அத்தையோட நிலைமையை சொல்லி உடனே கூட்டிக்கிட்டு வா. ஆகட்டும்மா. ராதா, நான் உன் வாழ்க்கையை நரகமாக்கிட்டு போறேம்மா. அப்படின்லாம் சொல்லாதீங்க அத்தை. அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருவாரு. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கனால்தாம்மா நீ இன்னும் உயிரோட இருக்க. நான் அந்த நம்பிக்கை இழந்துட்டேன். அதனாலதான் போயிட்டு இருக்கேன். நான் உயிரோட இருக்க மாட்டேம்மா. உயிரோட இருக்க மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதத்தே. மராதா, முருக பக்தர்களை எல்லாம் கூப்பிட்டு என் அப்பன் முருகன் புகழ பாட சொல்லுமா. பாட சொல்லு. உன்னை யார் இங்க வர சொல்லு? தப்புதாங்க.
உங்க சந்தோஷத்தை கெடுக்க வந்து நினைக்காதீங்க. அத்தை இறந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு வினாடியும் இங்க வருவீங்கன்னு உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வரல. அந்த ஏக்கத்தோடயே போயிட்டாங்க. நாளைக்கு இந்த விஷயத்தை ஏன் சொல்லலன்னு நீங்க என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்காக தான் வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த சுகம் எப்ப வேணும்னாலும் கிடைக்கும். இறந்து போன தாய்க்கு கொள்ளி வைக்கிற பாக்கியம் ஒரே ஒரு தடவை நாங்க கிடைக்கும். எத்தனை பிள்ளை இருந்தாலும் ஒரே ஒரு பிள்ளைக்கு நாங்க கிடைக்கும். நீங்க பிள்ளையா பிறந்ததுக்கும் அவங்க உங்களை பெத்தெடுத்ததுக்கும் மக்கடனையாவது செய்ய வாங்க. இதுதான் என் கடைசி வேண்டுகோள். டார்லிங், அவ்வளவு நடிப்புங்க. ஆமாங்க, புருஷன் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம பிரிச்சுக்கிட்டு போக மனைவிங்க வழக்கமாடுற நாடகம். யோசிக்காதீங்க. ஆள் அனுப்பி உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்றேன். அப்புறமா போகலாம். வாங்க வாங்களே, வாங்க டார்லிங். ஏமா தம்பி வரலையா? கேவலம் ஒரு காக்கா செத்துட்டா அதுகளுக்குள்ள சொந்த பந்தம் இல்லைனாலும் அந்த இனமே ஒன்னா கூடி அழுகுது. பெத்த தாய் செத்ததை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மகன் வரலனா அவன் ஒரு மனுஷனா? ஐயா, பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் ஒவ்வொரு தாயும் விரும்புறதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு. உயிர் பொறுப்பு ஒருவா தண்ணி ஊத்துறதுக்கும் அடுத்து கொள்ளி வைக்கிறதுக்கும். தண்ணி ஊத்துறதுக்கு தான் அவர் வரல, கொள்ளி வைக்கிறதுக்காவது மக வரட்டும் பாக்குறேன் ஐயா. இனிமே அவர் எங்கம்மா வர போறாரு? ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம்மா. ஐயா, இந்த நிலையில நீங்க இருந்தா பெத்த பிள்ளையை விட்டுட்டு மத்தவங்க கொள்ளி வைக்க சம்மதிப்பீங்களா? கொஞ்சம் பொறுங்க ஐயா, வந்துருவாரு. அம்மா, மணி 2 ஆயிடுச்சு. உயிரோட இருக்கும்போது தன் மகனால எந்த நன்மை அடையாத இந்த தாய் செத்த பிறகாவது மோட்சத்துக்கு போகணும்னா 6 மணிக்கு அமாவாசை வருது. அதுக்குள்ள காரியங்களை முடிக்கணுமா? இந்த வீட்டுல எல்லா உரிமையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். இனிமே எனக்கு மக மருமக மகன் எல்லாமே நீதாம்மா. என் வாரிசே நீதான். இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் பெருமையும் கட்டிக்காக்க வேண்டிய பொறுப்பே உன்னுடையதாம்மா, உன்னுடையதான். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்தப்ப என் மக எல்லாமே நீதான்னு சொன்னீங்க. இப்ப உங்க மகனுடைய கடமையை நான் செய்ய போறேன். அவரை மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. ஐயா, நீங்க போய் ஆக வேண்டிய காரியங்களை பாருங்க. இதோ வந்துடுறேன். கொடுத்து வச்சவங்க என்னடா என்னமோ இடிச்சு போன மாதிரி உட்கார்ந்து இருக்க? டேய், போன கையோட பொண்டாட்டி கூட்டி வந்துடுறேன்டா, கவலைப்படாத. ஒரு 50 ரூபாய் பணத்தை கொடு. சேனேஷ், என்னது பொறா இவ்வளவு பெருத்து கிடக்கு? வாங்கண்ணா, அது பொறா இல்ல, கோழி. கோழி. ஆமா, ஏது திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, தூது வந்திருக்கேன், சமாதான தூது. அதனாலதான் கோழியை கூட ஞாபகம் மருதியா பொறான்னு சொல்லிட்டேன். தலப்பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு வர வேண்டியவ கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடியே வந்துட்டேன். அதனால என்ன, சீக்கிரமே புத்திர சந்தானம் கிடைச்சு அப்படியே உன்னை தாயா கிட்ட போறது. ஆமா, இத சொல்லி 10 மாசம் ஆகுது. அது என்னப்பா, மாசத்தை மாத்திரம் என்ன போதுமா? பிரிஞ்சிருக்கிய, அதுக்கு யார் பதில் சொல்றது? இப்ப கூட ஒண்ணு லேட்டா போயிடல. நீங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்தனம் பண்ணா 10 மாசம் என்ன, 10 நாள்லயே உனக்கு குழந்தை பிறக்கும். தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதீங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த பரமாஜியா,
உன்னை விட அவனை பத்தி எனக்கு தான் தெரியும், என்ன கூட படிச்சவன். என்னம்மா யோசிக்கிற? விஜயாவுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதுண்ணா. எனக்கா? ஆமாண்ணா, உண்மையா தான் சொல்றேன். அவரை விட்டு பிரிஞ்சு தனியா வரணுமேங்கிறதுக்காகத்தான் என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு கூட வராம இருந்தேன். அதனால கோச்சுக்கிட்டு யாருமே எங்க வீட்டுக்கு வர்றதில்ல. இவ்வளவு பிரியமா இருக்கிற எனக்கு அவரு என்ன? அவரு வெள்ளை காக்கா பாக்குதுன்னா உடனே மேல பாத்துறதா? காக்கா வெள்ளையா இருக்குமான்னு கொஞ்ச நேரம் கீழே நின்று யோசனை பண்ணா என்ன? ஏமா நெருங்கி இருந்தா பிரச்சனை தீர்த்துருமா? நீ ஏன் வழிவிடுற மாதிரி இல்ல? புருஷன் கிட்ட நீதானமா இருக்கணும். மீறி சந்தேகம் வந்தா அந்த பய எடுப்புல கைத்த போட, இன்னொரு பக்கத்தை நீ புடிச்சுக்கோ. தள்ளி போறானா அப்படி போட்டு சுண்டி இழ, கிட்ட வரடா இல்லையா பாப்போம். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? புதுசா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குண்ணா. என்னைக்கு இல்ல உனக்கு குழப்பம்? என்ன அவசரம்? நிதானமா ஆற அமர யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாய. என்ன முட்டை கோழி போட்டதோ? பாத்தும் போடும், அதனால கேட்டேன். கோழி முட்டை தான். நீங்க சைவம் இல்ல, முட்டை சாப்பிடுவீங்களா? முட்டையே அசைவம்னு எவன் சொன்னா? முட்டையை விட்டு பாரு, சொர்றன்னு உருண்டுடும். அது உருண்டு எப்பவோ சைவத்துக்கு வந்துடுச்சு. நான் இப்ப கேட்டது எனக்காக இல்ல, மேரிக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும், அதனால கேட்டேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் மேரிக்கும் பிடிக்கும். அதான் புருஷன் பொண்டாட்டி. மட்டுமா? இத்த புடி. ஏன்னா நான் போல. ஏன்? நீதான் வர்றேன்னு ப்ராமிஸ் பண்ணலையே. நீங்க போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இந்த பாரு, முட்டை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துடு. லேட் பண்ணுன முட்டை குஞ்சா பொரிச்சுடும். அம்மா வந்துட்டீங்களா? வாங்கம்மா. இந்தாப்பா. அம்மா நீங்க இல்லாம இந்த வீடே களை இழந்து போச்சுமா. நான் ஒருத்தனே இந்த வீட்டுல பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா ஐயா வீட்டுக்கே வரது இல்லையா? வருவார் 12 மணி 1 மணி சமயத்துல பொழுதே விடிஞ்சிருமா. ஆமாமா, கொஞ்ச நாள் வீட்டுக்கே வராம கூட இருந்தாரு. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி கலகலப்பா இருக்கிற நம்ம குடும்பத்தை வீணா நாமே நாசமாக்கிட்டோம். 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு இடம் கொடுத்துட்டோம். இனியாவது நடந்ததெல்லாம் கெட்ட கனவு நம்பி புது வாழ்க்கை தொடங்குவோம். உனக்கு என்ன, புறப்பட்டு போயிட்டேன். உன்னை பிரிஞ்ச வேதனையில ஒவ்வொரு நாளும் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா. எதுக்குங்க இப்படி வாய் கூசாம போய் சொல்றீங்க? உன் மனைவி வீட்டை விட்டு போயிட்டாலே 4 பேர் உங்களை தலைகுனிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த அவமானம் தாங்காமதான் உங்க ஃப்ரெண்டு கால்ல விழுந்து அவரை தூதனுப்பி என்ன வரவழைச்சிருக்கீங்க. ஊருக்கு பயந்துதான் உன்னை வரவழைச்சேன்னு நினைக்கிறியா? அப்படின்னா உன் மேல எனக்கு உண்மையான அன்பு இல்லைன்னு சொல்றியா? ஆமா, உண்மையான அன்பு இருந்தா ராத்திரில ஏன் வெளியே போய் தங்குறீங்க? யாரும் கூட சொன்னது? உண்மைய ஊம கூட சொல்லும். பொய்ய சொல்லதான் புத்தி பேச்சு நடிப்பு எல்லாம் வேணும். ஜெயா, உங்ககிட்ட உள்ள ஒரே குறை இந்த சந்தேகம்ங்கிற வியாதிதான். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இரையாயிட்டு வர்றேன். இந்த வீட்டுல தனியா இருக்கிறது பிடிக்காம 2 நாள் ராத்திரி நான் காலேஜ் செக்ரட்டரி வீட்டுல போய் தங்குறது உண்மைதான். செக்ரட்டரியா? நான் நம்ப மாட்டேன். ராத்திரி எல்லாம் நீங்க அவ கூட தான் இருந்திருக்கீங்க. இன்னும் மாறவே இல்லை. மேடம், குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன விஷயம்? சார் இல்லைங்களா? சாரா? அவர் எங்க இருப்பாரு எப்படி இருப்பாருன்னு அவருக்கு தானே தெரியும். காலேஜ்ல 24 மணி நேரம் வீட்டுல தான் இருப்பேன்னு சொன்னாரு. சொல்றதுக்கு என்ன, என்கிட்ட கூட தான் சொன்னாரு. ஏகபத்தினி விரத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு. 1/2 மணி நேரம் கிடைச்சா போதும் அவகிட்ட போயிடுறாரு. யாருமா அது? உங்க காலேஜுக்கு வந்திருக்காளே, கிளியோ பாத்து. கிளியோ பேட்ராவா? புரியலையா? விஜயா. அவங்களா? அவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நீங்க அவருக்கு உண்மையான ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவர் அவளை கூட்டிட்டு கண்டபடி ஸ்கூட்டர்ல சுத்துறதையும் சினிமாவுக்கு போறதையும் எக்ஸிபிஷன்ல அலையறதையும் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? ஏன்னா நேத்து கூட நான் பார்த்தேன், 2 பேரும் ஸ்டாஃப் ரூம்ல தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அத பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் தான். நிஜம்தான்டா, அன்னைக்கு நான் கூட பார்த்தேன். என்னது, 2 பேரும் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களா?
ஒருவேளை கலாட்டா பண்ண வரீங்களா? நீங்க பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கீங்களா இல்ல லவ் பண்ண வந்திருக்கீங்களா? முதல்ல உங்க ஒய்ஃப் பாய மூட சொல்லுங்க. இந்த விவகாரத்தை எங்களுக்கு சொன்னதே உங்க ஒய்ஃப் தான் சார். அவங்களே போய் கழுங்க. நான் கெட்டவன் அயோக்கியன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயே சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? உண்மையிலேயே ஒருத்தர் நல்லவரா இருந்தா கடவுளே நினைச்சாலும் அவரை கெட்டவரா மாத்த முடியாது. உன் கணக்குப்படி நான் கெட்டவன். சரி, அப்படியே இருக்கட்டும். இப்ப சொல்லு, எனக்கு விஜயாவுக்கு தொடர்பு இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீ சொன்னையா இல்லையா? நான் எதுக்கு சொல்லணும்? உங்க காலேஜ் சுவர்களே சொல்லுதே. அந்த சுவர்களை சொல்ல வச்சது யாருன்னு தான் கேட்கிறேன். நீங்க ஆடின ஆட்டமும் சுத்துற சுத்தம் தான். என் பொறுமையை சோதிக்காத. நீங்க தான் என் நல்ல குணத்தை சோதிக்கிறீங்க. அந்த நல்ல குணம் உனக்கு இருந்திருந்தா என்னைக்கு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீ கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிற, நிழலை பார்த்து நிஜம்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவு பைத்தியக்காரியா இருந்திருந்தா என்னைக்கோ என்ன வெளியே துரத்திட்டு அவளை கொண்டாந்து வச்சு குடுத்தல நடத்திருப்பீங்க. நான் எல்லாத்தையும் புரிஞ்சவளா பிடிவாதக்காரியா இருந்ததுனாலதான் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க. உங்க மாதிரி ஆம்பளைங்க கூட எனக்கு தெரியாது. நம்பனா நம்ப வச்சு கழுத்த இருப்பீங்க, நம்பலன்னா கருணையே இல்லாம இதயத்துல எட்டு ஒதுப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஜெயா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தவறு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? செய்யாத தவற ஒத்துக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நடந்ததை எல்லாம் மூடி மறைக்கணுங்கிற அவசியம் எனக்கும் இல்ல. நடந்தது என்னன்னு நீ கண்ணால பாத்தியா? கண்ணால பாத்திருந்தா உங்க கண்ணு முன்னாலேயே அவ கண்ணை குத்தி கொண்டு. ஒரு பாவம் மரியாதை அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஏற்பட்ட அவமானம் உனக்கு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் நீ உயிரோட இருந்திருக்க மாட்டேன். நான் செத்துட்டா உங்களுக்கு நல்லதுதான், ஆனா அவ்வளவு சீக்கிரம் சாவே நினைக்காதீங்க. அப்படியே சாகிறதுனாலும் அவளுக்கு அப்புறம் தான் சாவே. செத்ததுக்கு அப்புறமும் ஆவியா வந்து உங்களை சுத்திட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், உங்க துரோகத்தை வெளிப்படுத்துற வரைக்கும், நீங்க செஞ்ச தவற நீங்களே உணர்ற வரைக்கும் நான் உயிரோட தான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன். ஜெயா, ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டமே, உன் மனசு நோக வைக்க கூடாது, நீ கண்கலங்க கூடாதுங்கிறதுக்காக நீ என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அதை என்னுடைய பலவீனம் நினைச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணி உன் கைக்குள்ளே அடக்கி வைக்க பாக்குறேன். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, எந்த ஆம்பளையும் ஒரு பொண்ணோட அன்புக்கு அடக்கத்துக்கு தான் கட்டுப்படுவானே தவிர அதிக பிரசங்கித்தனத்துக்கு ஆணவத்துக்கு ஒரு காலம் கட்டுப்பட மாட்டான். நானும் அதை தான் சொல்றேன். எந்த பொண்ணும் தன் புருஷனோட உண்மையான அன்புக்கும் அரவணைப்புக்கும் தான் அடிபடிவாளே தவிர ஆம்பளைங்கிற அகங்காரத்துக்கும் அவருடைய அக்கிரமத்துக்கும் அடிபடிய மாட்டான். எதையும் பிடிவாதமா கெட்டியா பிடிக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா அதையே அருந்து போற அளவுக்கு அளவுக்கு மீறி இறுக்கி பிடிச்சா அருந்த துண்டுதான் மிச்சமாகும். பிடிச்சதும் அருந்து போற கயிறுக்கு எவ்வளவுதான் பசப்போட்டு முறுக்கேத்தினாலும் அது அருந்துதான் போகும். ஜெயா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம். அந்த விஷமே அமுதமா வந்து நிக்குதே. அப்படின்னா முடிதா என்ன? உங்க முடிவு என்ன? வாய முடிட்டு வீட்டுல வந்து கடை. நீங்களும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னோட அருமை பெருமை உனக்கு தெரியாது. நான் இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட அர்த்தமே உனக்கு புரியும். குட் மார்னிங் சிங். குட் மார்னிங் சார். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? மிஸ் விஜயா வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அப்படியா? ஏன்? என்னன்னு தெரியல. மிஸ் விஜயா, நீங்களா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். ஏன் உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டீங்க? எல்லாருடைய நன்மைக்காகவும் தான். நீங்க எடுத்த இந்த முடிவுனால நமக்கு ஏற்பட்ட கரும்புள்ளி மறைஞ்சிடும் நினைக்கிறீங்களா? பிறவியில இருந்த கரும்புள்ளினா என்னைக்குமே இருக்கும். வச்ச கரும்புள்ளி தானே, காலப்போக்குல அது தானா மறைஞ்சிடும். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் விலகி இருந்தா காலப்போக்கு அதை மறந்துடுவான்னு சொல்றீங்க. அப்படின்னா நீங்க வேலையை விட வேண்டாம், நான் விலகி போயிடுறேன். வேண்டாங்க, எனக்கு வேற வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஒருத்தி தானே. ஆனா நீங்க அப்படி இல்ல, ஒரு குடும்ப தலைவர். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. ப்ளீஸ் விஜயா, நான் சொல்றத கேளுங்க. மன்னிச்சிருங்க, என் முடிவை மாத்திக்க நான் விரும்பல. உங்க மனசு புண்பட்டு இருக்கு, இதுக்கு காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிடுங்க.
ஒண்ணுமே இல்லாம இப்படி வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்களே. ஒண்ணுமே இல்லாதப்பதான் இந்த மாதிரி வதந்துகள் எல்லாம் வந்து சேரும். அதை நாம தடுக்க முடியறது இல்ல. என்ன செய்யறது? பரவாயில்ல, அதை மறந்துடுங்க. காஃபி கொண்டு வரேன், உட்காருங்க. பாத்தீங்களாமா, இப்ப என்ன சார் சொல்ல போறீங்க? நீங்களும் பெரியவங்க, செஞ்ச தவிர மூடி மறைச்சு எங்களெல்லாம் பைத்தியக்காராக்கணும்னு பாக்குறீங்களா? ரகு, அவங்களுக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னா இங்க எதுக்கு சார் வந்தீங்க? அதையே திருப்பி சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது சார். உள்ளத சொன்னதுக்கு கை நீட்டி அடிச்சீங்களே, அது என்ன நியாயம்? செஞ்ச தப்புக்கு முதல்ல ரகுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஜெயா, உன்னை பிடிச்சிருக்கிற சந்தேகப்பே எந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தியா? அந்த நிலை எப்படி வந்தது? ஏன் வந்தது? இத்தனை நாளும் எதையோ சொல்லி ஏமாத்துறீங்க. இன்னைக்கு கையும் களமா மாட்டிட்டீங்க. ஏண்டி, உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் புருஷன் தான் உனக்கு வேணுமா? உனக்கு ஆம்பளை வேணும்னா தெருவுல போய் நில்லு. எத்தனையோ பேர் தேடி வருவாங்க. ஓஹோ, அவ வார்த்தைக்கு உங்க கை கூட கட்டுப்படுதா? ஏன் நிறுத்திட்டீங்க? நடக்கட்டும். ஏண்டி, இவரை இவ்வளவு தூரம் மயக்கி வச்சிருக்கியா? உண்ட வர்ற ஜெயா, போதும். என் பேர் சொல்லி கூப்பிட நீங்க யாரு? இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன மறந்துடுங்க. ஜெயா, ஜெயா. பாலே, பாலே, பா பா. எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ், இனிமே என்ன தேடி யாரும் வராதீங்க. தயவு செய்து போயிடுங்க. என்ன பாதி? கோ கோ ப்ளீஸ், தயவு செய்து போயிடுங்க. ராதா, ராதா, இன்னையிலிருந்து எல்லா பொறுப்பும் உன்னுடையதுதான். எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். எனக்கு இந்த கௌரவத்தை கொடுத்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா இந்த பொறுப்பு குடும்பத் தலைவரான உங்ககிட்ட தான் இருக்கணும். ஹலோ, பாலு இருக்காரா? நான் பிரேமா பேசுறேன். பிரேமா உங்களை கூப்பிடுது. பாலு வீடு தானே? நான் பிரேமா பேசுறேன். மறுபடியும் பிரேமாதா? பாலு, பாலு. ஏண்டி, நான் போன் பேசுனது கட் பண்ணதுனால எங்க கனெக்ஷன் கட் பண்ணிடலான்னு நீ நினைக்கிறியா? இரு இரு, நடந்தது பாலு கிட்ட சொல்லி உன்னை கலக்கு பிடிச்சு வெளியே தர சொல்றேன். ஹாய் பாலு, உங்களுக்கு போன் பண்ணதே நான் தான் கட் பண்ணேன். நீங்களா? ஏன் உன் கனெக்ஷனை கட் பண்ண? விளையாடாதீங்க. என் விளையாட்டுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கே விட கொடுத்துட்டேன். பேச்சே மாறி போச்சே. மனசுந்தான். ஏன் திடீர்னு மாறிடுச்சு? அசல் எது போலி எதுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால. அசல எது? அது போலி இது. நானா? ஆமா, என் தாய் வாழ்நாள் புறாவை மாத்த முடியாத மனசை ஒரே நிமிஷத்துல மாத்திரியே, உனக்கு ரொம்ப நன்றி. ஆக்சிடென்ட்ல நான் அடிபட்டு கிடந்தப்போ எங்க போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு பயந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த என்ன தனியை விட்டுட்டு ஓடின. இப்ப உயிரோட இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்திருக்கேன். ஆனா இவ தகவல் கிடைச்சதும் பதறி துடிச்சு என் உயிரை காப்பாத்த என்னை இங்க கொண்டு வந்து ராப்பகலா பக்கத்திலேயே இருந்து பணிவிட செஞ்சு என் உயிரையும் காப்பாத்திருக்கா. பாலு, நீங்க சொன்னபடி உண்மையிலே நான் பயந்துதான் ஓடுனேன். இல்ல, என்னை விட என்கிட்ட இருக்கிற பணம் தான் பெருசுன்னு எடுத்துட்டு ஓடினேன். ஆனா இவ லட்சக்கணக்கான பணம் இருக்கிற பெட்டி சாவியை கொடுத்த
பணத்தை விட நீங்க தான் பெருசுன்னு சாவியை திருப்பி கொடுத்துட்டான். பாலு, ஆத்திரப்படாத, அறிவை பக்குவப்படுத்திக்க. இனிமேலாவது ஒழுங்கா ஒருத்தரோட வாழ கத்துக்க. இந்தா இத வச்சுக்க. I will see you. ராதா, என் வாழ்க்கை மாதிரியே இந்த வீடும் இரண்டு போச்சே. I too ready. இந்தாங்க. Come on. வேண்டாங்க. வேண்டாங்க. No 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 no. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். ரெடி? 1 2 3. விடுங்க. விட முடியாதுங்க. என்ன நீ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தா அதுக்குள்ள ஓடுறியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? ராதா, நாம ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா ஒரு டூர் போயிட்டு வரலாமா? போலாங்க. முதல்ல நம்ம ஜெயா வீட்டுக்கு போவோம். நாம சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவ ரொம்ப பெருமைப்பட்டுக்குவா. கரெக்ட். நான் கூட அவங்க கிட்ட தவறா நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கணும். எப்பங்க போலாம்? இன்னைக்கே போலாம். சார், என்ன சார் தீவிரமா சிந்தனை? ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி மனக்குறை உள்ளவங்க தான் இங்க வர்றாங்க. அந்த மனக்குறைய பத்தி நீங்க சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா இருக்காது சார். அதெல்லாம் மறந்துடுங்க. வாங்க சார், வாங்க. ஏமாந்துட்டேன் ராதா, ஏமாந்துட்டேன். யார தெய்வம் நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேனோ அவரு ராட்சசன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாருமா, யாரும் தெய்வமாவோ ராட்சசனாவோ பிறக்கிறது இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அப்படி மாத்துது. மனிதன் தவறுறதோ தவறு செய்யறதோ சகஜம்தான். ஏன் என்னையே எடுத்துக்கையே, மிருகமா இருந்த எனக்கே செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற மனப்பக்குவம் ஏற்பட்டிருக்கும் போது அவர் திரும்பி வர ரொம்ப நாள் ஆகாதுமா? இல்லைங்க, அவர் திருந்தவே மாட்டாரு. ஏன்னா நீங்க செஞ்ச தவறுகளை வெளிப்படையா செஞ்சீங்க. பெத்த தாய் கிட்ட கூட மறைக்கல. ஆனா அவர் அப்படி இல்ல, எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாரு. நீங்க செஞ்ச தவற உணர்ந்து திருந்திட்டீங்க. ஆனா அவரு கவலைப்படாதமா, இப்பவே அவரை சந்திச்சு. வேண்டாம், நீங்க அவரை சந்திக்கவும் வேண்டாம், அவர் இங்க வரவும் வேண்டாம், என் முகத்துல முழிக்கவும் வேண்டாம். இந்த பாருமா, சொன்னா கேளுமா. கொஞ்சம் பொறுங்க, அவ கோவம் தனியட்டும். விஜயா, விஜயா, சொல்லு. நான் என்ன சார் செய்யட்டும்? எப்ப பார்த்தாலும் ஒன்னோ ரெண்டோ பணத்தை கொடுத்து அவளோட சுத்தினாரா, பேசினாரா, சிரிச்சாரான்னு கேட்டு என் உயிர் எடுத்தாங்க. சொல்லணும்னா வேலை போயிடுமோன்னு பயந்துதான் சார் அப்படி எல்லாம் சொன்னேன். ஆல்ரைட், நீங்களா போகலாம். நீ மட்டும் எதுக்குடா நிக்கிற? போ, போயிடு. ஜெயா, எதை பார்த்தாலும் சந்தேகப்பட்டு தவறான முடிவுக்கு வராதேன்னு படிக்கிற காலத்திலேயே உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால என்ன ஆச்சு பாத்தியா? இப்பவும் சொல்றேன், நீ நினைக்கிறபடி எதுவுமே நடக்கல. இல்ல, நான் சொல்றேன், அவருக்கும் அவளுக்கும் நிச்சயமா சம்மதம் இருக்கு. நான் செத்துட்டா அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க.
நான் சாகணும், நான் செத்து போகணும். நான் செத்தாதான் அவங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீ சாக வேண்டியதில்லை, விஜயா செத்துட்டா. யார சொல்றீங்க? தான் செத்துட்டா எந்த பொண்ணு சந்தோஷப்படுவான்னு ஜெயா நினைச்சாலோ அதே விஜயா தான் செத்துட்டா. என்ன காரணம்? தன் மேல சுமத்தப்பட்ட கலங்கங்களை தாங்கிக்க முடியாம ஒரு குடும்ப பொண்ணோட வாழ்க்கைய நரகத்துக்கு போக கூடாதுன்னு விஜயா தற்கொலை பண்ணிட்டா. பினிஷ் லெட்டர் விஜயா எழுதியிருக்கா. என் மரணத்திற்கு யாருமே காரணமில்லை. என்னால் ஒரு நல்ல குடும்பம் அழிந்து கொண்டிருப்பதை தடுப்பதற்காகத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். இப்ப சொல்லு, விஜயா சாகிறத நீ விரும்பினியா இல்ல விஜயா நீ சாகிறத விரும்பினாளா? சந்தேகப்பட்டு அனாவசியமா அவ வாழ்க்கையை குட்டிச்சவர் அடிச்சியம்மா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? உன்னுடைய குடும்பத்தை நாசமாக்கிட்டு அந்த சங்கரையா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு விஜயா முடிவெடுத்திருந்தா அவ செத்திருக்க மாட்டா, நீயும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஆமா ஜெயா, அர்த்தமில்லாத பைத்தியக்காரத்தனமான சந்தேகங்களால சொர்க்கமா இருந்த உன் வாழ்க்கை நரகமா மாத்திக்கிட்ட. நிதானமும் பொறுமையும் இல்லாத பொண்ணு ஒரு பொண்ணே இல்ல. உலகத்துல எவ்வளவு பேர் வாழ்க்கை நடத்துறாங்க. எல்லா கணவன்மார்களும் ராமனை போல ஏகபத்தினி விரதனாவா இருக்காங்க. அப்படி இல்லைங்கிறதுக்காக அவங்க மனைவிமாரெல்லாம் ஒன்ன போல கணவனை விட்டு விலகி தனிமரமாவா நிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கு உன் வாழ்க்கை எப்படி நாசமாக்கிட்டீமா? என்ன பாரு, நான் எப்படி இருந்தவன் இப்ப எப்படி மாறி இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். என்ன மாதிரி ஒரு கனவு உனக்கு கிடைச்சிருந்தா கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ராதா இப்படி பொறுமையா இருந்ததுனாலதான் என்ன திருத்திர பெருமை அவளுக்கு கிடைச்சிருக்கு. மனைவி கணவனை வச்சிருக்க வேண்டியது கைக்குள்ள இல்லம்மா, இதயத்துக்குள்ள. கட்டி போட வேண்டியது வார்த்தைகளால் இல்ல, மனசால. சந்தேகம் ஏற்பட்டா முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கணும். கணவன் செய்யற தவிர அவங்களே உணரும்படியா செய்யணும். அப்படியும் மாறலைனா தானா மாற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். வீட்டையும் மனைவியையும் மறந்துட்டு வேறொருத்தி பின்னால சுத்துறவங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. தெய்வமா இருந்த ஒரு கணவனை நினைச்சுட்டு உன் வாழ்க்கையை கெடுத்திருக்கியமா? ராதா, ஆம்பளை சிங்கமா இருந்தாலும் அவரை சிட்டுக்குருவி மாதிரி தன் கைக்குள் அடக்கி வைக்கணும்னு சொன்னேன். அதனால அளவுக்கு மீறி கட்டுப்படுத்தி சொர்க்கமா இருந்த என்கிட்ட நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இப்ப உண்மையை உணர்ந்துட்டேன் ராதா, உணர்ந்துட்டேன். அம்மா அம்மா, ஐயா பைத்தியம் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே இருந்தாரு. பயந்து போய் தடுத்த, கேட்காம போய்கிட்டே இருக்காருமா. அவர் போறதை பார்த்தா தற்கொலை பண்ணிக்குவாரோன்னு பயமா இருக்குமா. முருகா, என் கணவரை காப்பாத்து, காப்பாத்து. அங்க என்ன கூட்டமா இருக்கு? யாரோ ஒருத்தன் பைத்தியாரம் போல இருக்கான். லாரி முன்னால விழுந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். பினிஷ். ஜெயா ஜெயா, நீ நினைக்கிறபடி இல்ல. யாருன்னு நல்லா பாருமா. யாருன்னு பாருமா. இப்படி வாழ்நாள் எல்லாம் சந்தேகப்பட்டுதான் உன் வாழ்க்கையே கெடுத்துக்கிட்ட. வாடி போலாம். ஏம்பாலு, அரிசி சும்மா தந்தா கூட இவ்வளவு பேர் போட மாட்டான் போல இருக்கு. ஆக்சிடென்ட்னா எத்தனை பேர் வந்து மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. நீங்க எவ்வளவு சொல்லியும் நம்பாம ஒரு நல்லவனுடைய சாவுக்கு நானே காரணமா இருந்தேன்.
உங்க மனசையும் கெடுத்துட்ட. தெய்வமா வச்சு பூஜிக்க வேண்டிய சிலைய தெருவுல தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது நான் தான். அந்த நல்லவருடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த பாவிய உங்க கையாலேயே கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. ஜெயா, கல்யாணமாகி முதன்முறையா புகுந்த வீட்டுக்கு அடியெடுத்து வைக்கிற பெண் கறந்த பால் மாதிரி. அந்த பாலோட கலக்கிற தண்ணீர் தான் கணவன். இந்த இணைப்பு தான் இல்லறம். சில சமயங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற சண்டை சச்சரவுகளால கணவன்கிற தண்ணீர் மனைவிங்கிற பாலை விட்டு பிரிஞ்சு ஆவியா போயிடுது. அதை பார்த்த மனைவிங்கிற பால் கணவன் கைவிட்ட பிறகு தனக்கு வாழ்வில்லைன்னு முடிவு பண்ணி கொதிச்சு பொங்கி எழுந்து நெருப்புல விழுந்து சாக போக இதை பார்த்த கணவன் மனைவியுடைய நிலைமையை உணர்ந்து மறுபடியும் தண்ணீரா திரும்பி வந்து சேர்ந்து பொங்கின பாலை குளிர வைக்குது. இப்படி பாலும் தண்ணீரும் மாதிரி கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா அந்த குடும்பம்தான் சொர்க்கம்.